தகப்பனே, இப்பொழுதும் கூட வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகளை வசனங்களை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு வசனமாய் நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இந்த 18 வசனங்களிலும் உம்முடைய ஞானம் விளங்கி கொண்டிருக்கிறது, உம்முடைய ஆலோசனைகள் விளங்கி கொண்டிருக்கிறது. வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து வேதம் என்ன சொல்லுகிறோ அதன்படி நடக்க கர்த்தர் வழி செய்வீராக. எங்களோடு பேசும். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்த தேவன் இந்த உலகத்தில் அழிவு வரும்போது அந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு வார்த்தைகளை கொடுத்தபடியால் நன்றி. குறிப்பாக யோவான் அப்போஸ்தலன் எழுதின இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துக்காக மிகவும் நன்றி நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி இந்த செய்திக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். எங்களுக்கு நீர் போதித்தருளும். மனித ஞானம் வேண்டாம், உலக ஞானம் வேண்டாம், கர்த்தருடைய ஞானம் எங்கள் அனைவர் மீதும் வெளிப்படுவதாக. அடிமைகளை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். 17ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த 17ஆம் அதிகாரத்திலே நாம் அதிகமாக படிக்கப் போகிறது பாபிலோன் பற்றி படிக்கப் போகிறோம். ஒரு காலத்தில் உலகத்தையே ஆண்ட சூப்பர் பவர் பாபிலோன். பாபிலோனுடைய பிரதான மன்னர்களில் த மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் நேபுகாத் நேச்சர். பாபிலோன் மன்னர்களில் விழுந்த ராஜா பெல்சாட்சார். ஸோ பவர்ஃபுல் கிங் நேபுகாத் நேச்சர். நேபுகாத் நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த நேபுகாத் நேச்சர் அன்னைக்கு விட்டுட்டு போன கொள்கை, அன்னைக்கு விட்டுட்டு போன மதம், அன்றைக்கு விட்டுட்டு போன அரசியல், அன்றைக்கு விட்டுட்டு போன சோஷியல் எத்திக்ஸ் நார்ம்ஸ் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அன்றைக்கி என்ன தேவர்கள் தேவதைகளை வணங்கினார்களோ அது கூட இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு ஒரு ராஜா எப்படி அராஜகத்தில் வாழ்ந்து வல்லமை பெறுவான் என்று யுக்தி நடந்ததோ அதுவும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ஆக அன்றைக்கி நம்ம பாபிலோனோட பவரை பற்றி படிக்க போகிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாபிலோன் ஹேஸ் டு ஃபால், அது விழப்போகிறது. 17ஆம் அதிகாரம் மிகவும் தெளிவாய் பாபிலோன் வில் ஃபால். இந்த விழுகிற பாபிலோனை நான் மத ரீதியான பாபிலோன் என்று சொல்லப்போகிறேன். கலாச்சாரம் இருக்கிறது, அஃப்கோர்ஸ், பொலிட்டிக்கல் இருக்கிறது, அஃப்கோர்ஸ். ஆனால் எல்லாத்தையும் ரிலிஜன், மதம் என்கிற ஒரு மயக்கத்தை இந்த பாபிலோன் கொடுத்துருக்கு. இந்த பாபிலோன் பற்றி நீங்கள் படிக்கணுன்னா ரொம்ப முன்னாடி போனங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பேர் உங்களுக்கு முதல்ல படிப்பீங்க, பாபேல் என்கிற பேர். 11ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாமா? ஆதியாகமம் படித்தோம்னா இந்த பாபிலோன் பற்றி நமக்கு தெரியும். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் ஃபஸ்ட்டு புஸ்தகத்துக்கு போயிடலாம். 11ஆம் அதிகாரத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. இது எதுக்கப்புறம்? நோவாக்கு அப்புறம். மறந்துடக்கூடாது. நோவா பேழையில் தப்பிச்சார்ல, அழிஞ்சு போச்சுல, உலகம் அழிஞ்சிச்சுல. திரும்பி இந்த 8 பேர் தானே பிழைச்சாங்க. நோவா, அவங்க ஒய்ஃபு, 3 பசங்க, 3 மருமக்கள், மொத்தம் 8 பேர் தானே பிழைச்சாங்க இதுக்கப்புறம். ஆக அவங்கெல்லாம் பழகி பெருகணும். பூமி எங்கும் எத்தனை பாஷை இருந்துச்சா? ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹீப்ரூன்னு வச்சுப்போம். பாஷை பேர் என்ன பேர்? ஹீப்ரூ. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி விஷயமே நமக்கு ஹீப்ரூவில் இருக்கணும் போது வேறு எந்த மொழியிலையும் ஆதியை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆதாம் ஸ்டோரி வேறு எந்த மொழியிலையும் இல்லை. இந்த 11ஆம் அதிகாரமே நமக்கு ஹீப்ரூவில் தான் இருக்குது, வேறு எந்த மொழியிலையும் இல்லை. அப்போனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மொழி தான் இருக்கும்? ஹீப்ரூ வச்சுப்போம். அப்போ சினேயர் தேசத்தை, அந்த லேண்டு பேர் சினேயர், அந்த தேசத்தை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறதில்ல, நமக்கு டைம் இல்லை. அது ஒரு சமபூமி, ஒரு மலை இல்லை, குன்றில் எதுவும் இல்லை. நான் இங்கே இருக்கேன்னா 10 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா கூட இன்னொரு ஆள் அங்கே என்ன பண்ணோம் தெரியும். அப்போ ஜனங்களாம் ஒன்றா கூடி, நீ இங்கே குடியிரு, அங்கே குடியிரு, இங்கே குடின்றது போல் ஒரு எண்ணம் வராங்க. வந்துட்டு எல்லாரும் குடியிருக்கிறாங்க. ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்க, 5,000 பேர் வந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. அவ்வளோ பேர் வந்துட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், காணாமல் போயிட்டோம்னா அப்படியே பூமி பறந்து விரிஞ்சு கிடக்குது, பூமி உருண்டன்னு தெரியாது, பூமி பற்றி ஒன்றுமே அப்படியே எங்கன்னா காணாமல் போயிட்டோம்னா, அதனால் என்ன பண்ணலாம்? பெரிய டவர் கட்டலாம். என்ன கட்டலாம்? பெருசாக வான அளவுக்கு கட்டலாம். வான அளவுக்கு கட்ட முடியும்? கட்ட முடியாது. ஆனால் வானோனே ஒன்று இல்லை. நம்ம கணக்கில் வானோன்னு சொல்கிறோம், அங்கே ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்குன்றோம். ஆனால் வானத்தை போயிட்டே இருந்தால்
எங்கேயும் தலை தட்டுப்படல. மேலே போனோம்னா தட்டுப்பட்டோம்னா சீலிங்கில் இடிப்படும். ஆனால் வெளியில் போய் போனீங்கன்னா போயிட்டே இருப்பீங்க, நடுவில் சுவாசிக்க முடியாமல் போயிடுவோம், ஏன்னா ஆக்சிஜன் இருக்காது. இப்படி செங்கல் அறுத்து சுடுவோம் என்று கட்டினாங்களாம். எவ்வளோ ஹைட்டு கட்டினாங்கன்னு எனக்கு தெரிலங்க. அவங்க பாருங்கள், கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. செங்கல் அறுக்கிறாங்க முதல் முறை, செங்கலில் பிரிக் இண்டஸ்ட்ரி பண்ணிவிட்டு. எதுக்கா நம்ம எங்கேயும் சிதறி போகக்கூடாது. அப்படி சிதறி போனாலும் இந்த டவரை பார்த்து என்ன பண்ணலாம், வந்துடலாம். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் டவர் டெக்னாலஜி எதுக்கு தெரியுமா? அதோ இருக்கு பாரு கோபுரம், அதான் எங்கள் ஊர், அந்த கோபுரத்தை நோக்கியே நடக்கலாம் என்பதற்காக கட்டப்பட்டது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டு ஆண்டவருக்கு பிடிக்குமானா பிடிக்கலங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். இது வரைக்கும் பாபேல் என்ற பேரே வரல. ஆண்டவருக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், வந்து அவங்களோட பில்டிங்கை கொலாப்ஸ் பண்ணல, அவங்க நாக்கை கொலாப்ஸ் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, நாக்கை அப்படி பண்ணிட்டார். தமிழில் ரா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது, வேறு யாராலையும் ரா சொல்ல முடியாது. வெள்ளைக்காரங்களை கூட்டின்னு வந்து ரா சொன்னால் சொல்ல முடியாது. சைனீஸில் ஏ அப்படின்னு ஒரு எழுத்துக்குது, ஏ எனக்கே சொல்ல வரமாட்டுது. ஏ அப்படின்லாம் இருக்குது வார்த்தை, நம்ம வாயில் வரல இல்லை. ஷிங் ஜோ ஜுவா அப்படின்லாம் வார்த்தை இருக்குது, எல்லாம் வாயில் வராது. ட்விஸ்ட் பண்ணி விட்டார். மலையாளம் ஒரு மாதிரி இருக்கும், தெலுங்கு ஒரு மாதிரி இருக்கும், தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், ஹிந்தி ஒரு மாதிரி இருக்கும், சான்ஸ்கிரிட் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை கிரீக் ஒரு மாதிரி இருக்கும், ஹீப்ரு ஒரு மாதிரி இருக்கும். ஒரே பாஷை இருப்பதினால்தானே இப்படி வருகிறது என்று கர்த்தர் அந்த பாஷையை ஒருவர் அறியாதபடி பாஷையை தாறுமாறுவோக்கோன்றார். அப்போ when the tongue twist comes a new language is formed. முதல் முறை புது மொழி வருது. புது மொழி எப்படி வந்துச்சு? by the twist of the tongue. டங் ட்விஸ்ட்டு தான் அப்படி வந்துச்சான். ஆனால் அந்த லாங்குவேஜ் படித்து பார்த்தோம்னா நமக்கு பயமாக இருக்குது இல்லை. தமிழ் இலக்கியம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஏறுமா நம்ம மண்டைக்கு? எவ்வளோ கஷ்டம். ஹிந்தியில் வியாக்கரன்னு பேர், போய் படித்து பாருங்கள். இங்கிலீஷில் கிராமர்னு பேர், இப்போ இங்கிலீஷ் கிராமர் படித்து பாருங்கள், பாதி பைத்தியம் பிடிச்சி தான் வருவோம். அந்த ஒரு ட்விஸ்ட்டில் எல்லா மொழிகளுக்கும் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது, எல்லா மொழிகளுக்கும் ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்தார். எப்போல்லாம் நான் புது மொழி பார்ப்பனோ எனக்கு தெரியும் இந்த மொழி மனிதனால் ஏற்றப்பட்டதல்ல, அது கர்த்தரால் ஏற்றப்படும். இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மொழி வித்தியாசம் வந்த பிறகு அவர்கள் சிதறி போயிட்டாங்க. என்ன வந்துருச்சு? ஏதோ ஒரு நன்மை, நான் பேசுகிற மொழி இது, நீ பேசுகிற மொழி இது, ஓ நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுது, அவங்க பேசுகிறது எனக்கு புரியுது, சரி நம்ம தள்ளி போகலான்னு அப்படி மொழி வாரியாய் பிரிக்கப்பட்டார்கள். அப்படி தான் என்ன வந்துச்சு? மொழி, லாங்குவேஜ். அப்படின்னால எங்கே போயிடணும்? நம்ம ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். இப்போ இந்த ஒரு பில்டிங் கட்டினாங்களே, அந்த பில்டிங்கு மட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரே பேர் வச்சாங்க, எல்லா மொழி பேசுகிறவங்க. என்னோடய கணிப்பு சைனீஸ் பேசுகிறவங்க, மலாய் பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாரும் அங்கே தான் பிறந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா மொழியும், அதுக்கப்புறம் எந்த மொழியும் வரல, அவங்க போய் கிராமர் எழுதி வச்சுட்டாங்க ஆண்டவர் ட்விஸ்ட் பண்ணும்போது, அப்படி நினைக்கிறேன். மொழி வந்தது. அந்த 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 கோபுரத்துக்கு பாபேல்னு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? ஆமென். சரி, இதை யார் கட்டினதுன்னு பார்த்தோம்னா, மெயினாக இதுக்கு மெயின் ரோல் இருந்த வந்து இந்த நிம்ராட் என்று சொல்லுகிற மனுஷன். இப்போ இந்த இடத்துல நம்ம பாபிலோன் பற்றி, பாபிலோன் விழுந்தது அப்படின்ற பேர் நம்ம படிக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஆமென். இந்த நிம்ராத் எங்கே இருக்கான்னா 10ஆம் அதிகாரத்திலே வந்துடுறான். நம்ம படித்தது 11ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தில் அவன் எங்கே இருக்கான் பாருங்கள். 8ஆம் வசனம் படிங்க. நிம்ரோத் சாதாரண ஆளில் நீங்கள் அவனை பற்றி நீங்கள் கவனமாக இருக்கணும். பாருங்கள், கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான். நீங்கள் இப்போ இந்த கூஷ் யாருன்னு படிக்கணும். தாத்தாக்கு எத்தனை பசங்க? நோவா தாத்தாக்கு சேம், காம், யாபேத். ரைட்டா. இந்த நோவா தாத்தா பேழையில் தானே, பேழையிலேருந்து வெளியே வந்ததும் முதல் வேலை இந்த தாத்தா நிறைய தோட்டம் வச்சிருச்சு. அதில் திராட்சை தோட்டம் வச்சு திராட்சை பழத்தை ஜூஸ் அரைச்சி, முன்ன உலகத்தில் அந்த தாத்தாவோட புத்தி பாருங்கள், அது ஆல்கஹால் ரெடி பண்ணி குடிச்சிட்டு நிலத்தடு மாதிரி படுத்திருக்கு. யார்? நோவா தாத்தாவே. இந்த நோவா தாத்தா நிலத்தடு மாதிரி படுத்திருக்கிறத சேம்,
காம் யாபேத். இந்த காம் என்ற பையன் பார்த்துட்டான், தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டான். அது அலோடே கிடையாது, பைபிள் பிரகாரம் அலோடே கிடையாது. பார்த்தது மட்டும் இல்லை, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்காமல் சேம் கையிலையும் யாபேத் கையிலையும் போய் என்ன பண்ணுறான் சொல்கிறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ரிவர்ஸ்லேயே வந்து அப்பா மேலே போட்டு நிர்வாணத்தை மூடிட்டு போயிட்டாங்க. தூங்கி இருந்ததும் அப்பா பார்க்குறாரு, என்னடா துணிலாம் மூடிருக்கீங்கன்னா, இல்லை டேடி இந்த அவன் பாரு காம் வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான், நான் மூடினேன், பார்த்துட்டு சொன்னான், அவன் ஏன் மூடல அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது சபிச்சிட்டார். சபிக்கிற தாத்தா காம சபிக்கலைங்க, அவன் வயிற்றில் பிறக்க போகிற கானானை சபிக்கிறார். இதெல்லாம் ப்ராஃபஸி. இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சான்னு நமக்கு தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க பிள்ளைங்கள ஒய்ஃபோட தானே இருக்கிறாங்க. ஒருவேளை காம் பிறந்துட்டானா கானான் பிறந்துட்டானான்னு தெரியல, யாரை சபிச்சிட்டாரு? கான். இப்போ இந்த காம் வயிற்றில் தான் கூஷ் பிறக்கிறான். அல்லேலூயா, ஆமென். பாருங்க 7ஆம் வசனம், காம் 6, காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். எத்தனை பசங்க காமுக்கு? 4 பசங்க. வெரி குட்மா, கரெக்ட். கூஷ் என்னதுங்க? இந்த கூஷ் வழியில் தான் யார் வரப்போகிறான்? நிம்ரோத் வரப்போகிறான். நிம்ரோத் வரப்போகிறான். கூஷ் யார் வழியில் வரப்போகிறான்? இப்போ நோவா தாத்தாலேருந்து வாங்க. நோவா, காம், கூஷ், நிம்ரோத். அது மட்டும் இல்லை, இந்த நோவா தாத்தாவை பையன் காம் பிறந்தால, காம் வழியில் கூஷ் பிறந்தால, இந்த கூஷ்க்கு அண்ணன் தம்பி நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் மிஸ்ராயிம்னு பேர் போட்டு பாருங்க. என்ன இருக்க? மிஸ்ராயிம்ன்ற வார்த்தை ஹீப்ரு வார்த்தை. ஆமென். தமிழ்லேயும் மிஸ்ராயிம் போட்டிருக்கு, ஹிந்திலையும் மிஸ்ராயிம் போட்டிருக்கு. இந்த மிஸ்ராயிம் வேறு யாரும் இல்லை, எகிப்தியர்கள். ஆமென். எகிப்துன்னு எங்கெல்லாம் நீங்கள் தமிழ் பைபிளில் படிக்கிறீங்களோ அங்கே ஹிந்தி பைபிள் போய் படிச்சிங்கன்னா மிஸ்ரு தேஷ்னு போட்டிருக்கோம். என்னன்னு போட்டிருக்கோம்? இப்போ நம்ம ஹிந்தியும் சூப்பரான மொழி தான், சான்ஸ்கிரிட்டும் ஹீப்ரூலேருந்து எடுத்துருச்சு. இன்றைக்கும் ஹிந்தியில் நீங்கள் போய் நம்ம நாட்டில் ஹிந்தி மொழியில் போய் எகிப்து பேர் என்ன சொல்லுவாங்க? எகிப்துன்னு சொல்ல மாட்டாங்க, மிஸ்ரு. அப்போ பைபிளில் போட்டிருக்கிறது எங்கே வருது? மிஸ்ரு தேஷ். தமிழில் எகிப்துன்றோம், இங்கிலீஷில் ஈஜிப்டுன்றாங்க. ஆனால் ஹிந்தினா சொல்லுது, ஹீப்ரூனா சொல்லுது மிஸ்ரு. யாரோட பையன்? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, காமோட பையன். காமுக்கு தான் 4 பசங்கள. கூஷ் வழியில் தான் நிம்ரோத். மிஸ்ராயிம் யார்? ஈஜிப்டு, எல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க. பூத் அந்த பையன் பற்றி நம்ம படிக்கல. அடுத்தது கானான். கானான் தான் அவங்க. இப்போ கூஷினுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா அதெல்லாம் வரும்போது கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். வாங்க கரெக்டாக வாங்க. நோவா, காம், கூஷ், நிம்ரோத். இந்த நிம்ரோத் தான் முதல் முறை இவனை பற்றி வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது. இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான். அடிதடி பண்ணுற, அராஜகம் பண்ணுற, ஆம் ரெஸ்லிங் பண்ணுற, இல்லை டோட்டல் பாடி ரெஸ்லிங் பண்ணுற, கராட்டே பண்ணுற, கும்ஃபு பண்ணுற, கத்தி சண்டை பண்ணுற, நீயா நானான் போட்டி போடுற யார் தான் இருந்திருக்கான்? நிம்ராத். இவன் கூட யாரும் சண்டை போட முடியவில்லை. வசனம் சொல்வது, இவன் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் வந்தது. ஆமென். பாருங்கள், இந்த பவர்ஃபுல்லான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களே, அதில் சிலர்லாம் சிங்கத்து கூடலாம் சண்டை போட போவாங்களாம். சரி, அவங்க அடித்து சாகடிக்கிற மாதிரி சிங்கத்தை கொண்டாந்து விட்டு அவங்க அடித்து சாகடிச்சுட்டு கடவுளை கூடுவாங்களாம். கடவுளே, யார் அந்த கடவுள்? வா என் கூட வா, ஃபைட்டுக்கு வா. அப்படி குரல் விட்டவன் தான் யார்? இந்த நிம்ரோத். இந்த நிம்ரோத் தான் எதை கட்டினா? பெருமைக்காக பாபேலை கட்டினா. ஆமென். இந்த பாபேல் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல வடிவம் பெற்று அந்த தேவர்கள், அந்த தேவதைகள், அந்த கடவுள்கள், அந்த கொள்கை, அந்த அடிதடி, அந்த அராஜகம், நீ பெருசா நான் பெருசா, நான் உன்னை அடக்குவேன் என்கிறதெல்லாம் யார்கிட்டேருந்து வந்தது? நிம்ரோத்துக்கிட்டேருந்து. நிம்ரோத் கட்டின அந்த 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 டவர் பேர் என்ன பேர்? பாபேல். அவன் நிறுவித்த ராஜ்யம் பேர் என்ன பேர்? பாபிலோன் ராஜ்யம். பல 100 வருஷம் கழிச்சு அது ஒரு ராஜ்யமாகவே உருவெடுத்து முதல் மன்னனாக யார் வந்தான்? நேபுகாத் நேச்சார். முதல் பவர்ஃபுல்லான மன்னனா நேபுகாத் நேச்சார் வந்தான். எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போகுது? இப்போ வரைக்கும் தாக்கு பிடிக்க போகுது. வெளிப்படுத்தல விசேஷம். யோவான் பார்க்குறாரு, ஆனால் எப்பத்திய காட்சியை பார்க்குறாரு? நமக்கு அப்புறம் வர போகிறத பார்க்குறாரு. இது யோவான் காலத்தில் அவர் காண்றாருன்னா எப்பத்தி? இது நமக்கு பின்பதாக. எது பேர் சொல்கிறாரு? பாபிலோன். இப்போ நீங்கள் பாபிலோன் எங்கே இருக்குன்னு தேடின்னு போனீங்கன்னா, அந்த நேபுகாத் நேச்சார் ஆண்டார் அந்த இடத்த நீங்கள் தேடின்னு போனீங்கன்னா, உங்கள் கூகுள் உங்களை எத்தனை போய் ஈராக்கில் விட்டுரும். எங்கே விட்டுரும்? உங்கள் ஃப்ளைட் நேராக பாக்தாத்தில் இறங்கும்.
பாக்தாத்தில் இறங்கின பிறகு நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பஸ் பிடிச்சிட்டு பாபிலோனில் போனீங்கன்னா அங்கே குடிக்க பச்சை தண்ணி கூட கிடையாது. உடஞ்சி போன காடு. ஒரு காலத்தில் சூப்பர் பவரு, அரண்மனை, கோல்டெல்லாம் இருந்த ஊர் நிப்பினா ஆயிடுச்சு, காடாயிடுச்சு, சுடுகாடாயிடுச்சு. ஆமாம், மறைந்த முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன் அவர்கள் அதை செப்பனிடுறதுக்கு எவ்வளோ திட்டமிட்டார் அவர் காலத்தில், அவரால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ கேள்வி, பாபிலோனே இல்லை, அதுவே சுடுகாடாக போயிடுச்சு, அதையே ஆண்டவர் அழிக்கணும் அப்படின்னா பாபிலோன் போட்ட குட்டிகள் தாம் பேரை எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத சிலை வழிபாட்டுக்கு தலைவனே அந்த பாபிலோன் தான். எங்கெங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ இந்த வழிபாடு நடக்கிறதோ அதுக்கெல்லாம் பைபிள் ஒரே பேரில் சொல்லி முடிச்சிச்சு. உங்கள் அப்பண்டா அவன் யார்? நிம்ரோத். நிறுவன மதம் எது? பாபிலோன். இப்போ பாபிலோன் விழுந்ததுன்னு சொன்னால் யார் தான் அது? நிம்ரோத். உலகம் ஃபுல்லாக பாபிலோன் இருக்கா? இருக்கு. இன்றைக்கி பாபிலோனுடைய தலைமகமாக நான் சொல்ல உலகத்தில் உள்ள தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க, அது ரோம் பட்டணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது 7 குன்றுகள் மேலே கட்டப்பட்டிருக்கு தான் அந்த ரோம். அங்கே உள்ளதை பற்றி சொல்கிறாங்க. நம்ம அது நம்முடைய தாட், இன்றைக்கி நம்ம அதை பேச போகிறது இல்லை. பைபிள் என்ன சொல்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை படிக்குவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தூதன், அந்த 7 கலசங்கள் உள்ள 7 தூதரில் ஒருவன். இந்த 7 தூதர் யாருங்க? அடிக்கிற தூதர். 7 பரம் வச்சுருந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்று ஊற்றும் போது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதில் ஒருத்தன், அவங்கள பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்கும்? துப்பாக்கி வச்சு 2 பேரை ஒருத்தர் சுட்டு வராரு, அவர் உங்களை கூப்பிட்டாருன்னா போவீங்களா? ஓ அப்படின்றது போல் பூமியே அழித்த அந்த ஒருவன் வந்து, யோவான் பயப்படாதவா, ஏன் கூட வா, நான் உனக்கு காட்டுகிறேன், என்னோட வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு வேசியை நான் என்ன பண்ணுறேன்? காண்பிக்கிறேன். திரளான எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள். ஒரே ஒரு பெண் அங்கே உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேணாம். ஏதோ ஒரு சிஸ்டமை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமேன். பாபிலோன் என்பது நான் சொன்னது ஈராக்கில் இருக்குது, ஐப்ராத் நதிக்கரையில் இருந்தது. ஆமேன். மகா பெரிய வெள்ளம், நோவா காலத்து வெள்ளத்துக்கு அப்புறம் கட்டப்பட்ட பாபேல் கோபுரத்து மூலமாக வந்தது தான் பாபிலோன். அந்த நிம்ரோத் ஆரம்பித்தால அதுக்கப்புறம் ஜனங்க பாபிலோன் பாபேல் பாபிலோன் பாபேல் போய் 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 அந்த கோயில் வணங்க 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 தான் எதிர் டெவலப் ஆச்சு. பல 100 வருஷம் கழிச்சு பாபிலோன் மன்னனே வந்தார். ஆனால் அங்கேருந்து பற்ற வைக்கப்பட்ட தீ உலகெங்கும் இந்த வழிபாடுகளை கொண்டு போய் விட்டுச்சு. அப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ண பேரை தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? யூஸ் பண்ணுவார். புது புது பேர் என்ன பண்ண மாட்டார்? தர மாட்டார். பாபிலோன்னா எது அர்த்தம்? இன்னைக்கு பூமியில் நீ எங்கே இருந்தாலும் தோங்குனது எங்கே தான்? அந்த இடம். ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எடுக்கப்பட்ட இதை நான் அடக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த பாபிலோன் என்பதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் பைபிளில் எருசலேமுக்கு அடுத்தபடியாக, ஆஃப்டர் ஜெருசலம், இந்த கான்செப்ட் ஆஃப் பாபிலோன், எருசலேமுக்கு அடுத்தபடியாக பைபிளில் அதிகமாக சொல்லப்பட்ட பட்டணம் இந்த பாபிலோன் தானா? ஆமேன். நம்ம இந்தியா பேர் கூட இருக்குது, நிறைய பட்டணத்தோட பேர் இருக்குது. ஆனால் எருசலேமுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சொல்லப்பட்ட பட்டணம் இது. ஆமாம், பர்சியா பற்றி சொல்லியிருக்கு, எகிப்து பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் அதிகமாக எதை பற்றி சொல்லியிருக்காரு? பாபிலோன். நம்ம தீர்க்கதரிசி, நம்ம யோவான் அப்போஸ்தலன் கூட இந்த பாபிலோனை பற்றி திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார். நம்ம ஐயா வந்து இதை 16ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டுருப்பார், 14ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டுருப்பார், 16, 19, 14, 8 பாபிலோன் விழுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த 2 சாப்டரும், இன்றைக்கி படிக்கிற 17, நாளைக்கு போகிற 18 ஃபுல்லாக இந்த பாபிலோன் பற்றி தான். ஆமேன். இயேசு ராஜா நிறுவின கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இயங்குகிற பாபிலோனே, உன் வீழ்ச்சியை பற்றி என் தேவன் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாய் சொல்லி இருந்தார். மீதியானவைகள் எல்லாம் how it is operating சிஸ்டம் பாருங்க. ஹோலினஸ் இல்லை பாருங்க. திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பாபிலோனோட கல்ச்சர், பாபிலோனோட சிஸ்டம், பாபிலோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பாபிலோனுடைய ஐடியா, பாபிலோனுடைய தியாலஜி எல்லாமே முழுக்க முழுக்க பாவம், பரிசுத்தம் அல்ல. என்னதுங்க? அசுத்தம். கார்னல் பிஹேவியர், லஸ்ட் அண்ட் கிரீட்.
அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும், அந்த பணம் எனக்கு வேணும், இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த லேண்ட் எனக்கு வேணும், அது வேணும் என்று சொல்கிற கிரீடில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிஹேவியராக இருப்பதினால்தான் கர்த்தர் தேவதூதன் மூலமாக யோவானுக்கு சொல்லுகிறார், வந்து பார், இந்த சிஸ்டமோட தலையை வந்து பார் என்றால் யார் உட்கார்ந்து இருக்கிறது? மகா வேசி. ஆமென். and she is an harlot, she is a harlot. the system is organized. இப்படி போனால் தப்பு பண்ணால் முன்னுக்கு வந்துடலாம், பாவம் பண்ணால் முன்னுக்கு வந்துடலாம், ஏமாத்தினா முன்னுக்கு வந்துடலாம், அக்கிரமம் பண்ணால் முன்னுக்கு வந்துடலாம், கத்தி தூக்குனா முன்னுக்கு வந்துடலாம், குழி பறிச்சா முன்னுக்கு வந்துடலாம், ஹுக் ஆர் குரூக் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணலாம், முன்னுக்கு வந்துடலாம் என்கிற ஒரு திட்டத்தை வழிவகுத்த பாபிலோனை வந்து பார். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள்லாம் சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கையுள்னா பண்ணிரு, அடங்கிருன்றாரு. ஆனால் பாபிலோன் கையில் போனால் நீ உன் திறமையின்படி என்ன பண்ணணும், வாழணும், நீ பாவம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The concept of Babylon is going to be destroyed. The theology of Babylon is going to be destroyed. The influence of Babylon is going to be destroyed. பாபிலோனும் அதனுடைய மொத்த சிஸ்டமும் அதனுடைய அரசியல் அமைப்பும் பாபிலோனுடைய ஆத்மீக ரீதியான அமைப்பும் பாபிலோனுடைய கலாச்சாரமும் அழியும் என்பதை தேவதூதன் மூலமாக கர்த்தர் விளக்குகிறார். கம் ஐ வில் ஷோ யூ. இன்னைக்கு யோவான் அப்போஸ்தலன் அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லனா நீங்களும் நானும் கூட பாபிலோனை நம்பியிருப்போம். ஆமேன். உங்கள் ரட்சகர் சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டார், ஆனால் இவன் பாவத்தில் பணத்தை கொட்டு வாழலாம் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்துக்கு முன்பதாகவே வந்த ஒரு மதம் பாபிலோன். எதுக்கு முன்னாடி வந்தது? தேங்க் காட் நமக்கு ஹீப்ரு பைபிள் இருந்துச்சு. இல்லைனா நம்மளது எப்போ வந்துச்சு? ஜீசஸ்க்கு அப்புறம். ஆமேன். மகா அலெக்சாண்டரே கிறிஸ்தவத்துக்கு சீனியர். மகா அலெக்சாண்டர் ஜீசஸ்க்கு முன்னாடியே 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். நேபுகாத் நேச்சர் ஜீசஸ்க்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். தேங்க் காட் உங்கள் கையில் உள்ள ஆதி ஆகமம் ஆதியிலேருந்து வந்துச்சு. வேதத்தில் ஆதி ஆகமம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ பைபிளில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்கிரிப்சர்ஸ் எங்கே இருக்குது? ஆதியிலேருந்தே வருகிறது. பாபிலோனை பார்த்து சொல்லணும், பாபிலோன் நீ 11ஆம் அதிகாரத்தில் தான் வர, எங்கள் ஆண்டவர் ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய நாவு ட்விஸ்ட்டு, உன்னுடைய மொழி, உன்னுடைய பாபேல் கோபுரம், நீ பாபேலில் கட்டின எல்லா கோயில் குளம் படம் இமேஜ் சிலைகள்லாம் 11ஆம் அதிகாரத்தில் வருது. எங்கள் ஆண்டவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வருகிறார். தேவ ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தது 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நிம்ராத்தே உன் வழிகளை எடுத்துக்கொண்டு ஓடி போ இயேசுவின் நாமத்தில். பாபிலோன் எப்பெல்லாம் உண்மைக்கு ஃபேக் பண்ணமோ அது நினைக்குது. நீங்கள் நல்லா தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு உண்மையான ஒரு பொருள் வந்தால் அதுக்குன்னு சில 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 கூட்டங்கள் இருக்குது, சில கம்பெனி இருக்குது, அதுக்கு என்னத்தை பண்ணுவாங்க? ஃபேக் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? பண்ணுவாங்களா? ஒரு மொபைல் வருது, ஒரிஜினல் மாதிரி என்னத்தை பண்ண பார்ப்பான்? ஃபேக் பண்ணுவான் தானே? பேரெல்லாம் அதில் இருக்கும், ஒரு ஆர் மட்டும் மாறி வந்துடும். கரெக்டாக அதே மாதிரி இருக்கும், வாங்கின்னு போயிடுவோம். ஆனால் என்னவா இருக்கும்? ஃபேக்கு. பார்த்துருக்கோமா? அதுபோல் இந்த நிம்ராத் வந்து எல்லாத்தையும் ஃபேக் ஆக்கினான். ஆதியில் தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், உன் வித்துக்கும் பகையை உண்டாக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார். இது எப்படி சாத்தான் படித்தான்னு தெரில. இந்த நிம்ராத் இருந்தான்ல, இந்த நிம்ராத்தோட ஒய்ஃப் பேர், இந்த மதத்துக்காக இவ்வளோ தூரம் பாபிலோன் இவ்வளோ தூரம் படிக்கிறோம். ஆமேன். இது வந்து சாத்தான் ஒரு இமிட்டேட் பண்ண போகிறான் பாபிலோன் உடைய ஒரு மதத்தை. இந்த நிம்ராத்துடைய மனைவி, ஆமேன், அவ பேர் வந்து செமிராமிஸா. என்ன பேருங்க? செமிராமிஸ். இந்த லேடி தான் அந்த பாபேல் கோயிலோட தேவதையா, தீர்க்கதரிசி, நிம்ராத்தோட மனைவி. அப்போ பைபிள் நமக்கு எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள். நிம்ராத்தோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்கு? அதான் அந்த கோயில் பூஜாரி. இதில் ஒரு ஸ்டோரி இருக்குன்னா, அவள் ஒரு பையனை பெற்றெடுத்தாலாம். அவன் பேர் தம்மூஸான். பேர் மறக்காதீங்க. என்ன பேருங்க? எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன், புரிஞ்சுக்க. தம்மூஸ். இந்த அம்மா சிம்ராமிஸ் தம்மூஸை தூக்கி அப்படி வச்சுருப்பாங்க. ஆமேன். அதனால் அந்த கோயிலில் அம்மாவையும் வணங்குவாங்க, குழந்தையும் வணங்குவாங்க. நம்ம பைபிளில் எந்த சிலையை வணங்கணும்னு வழிபடலை. நீங்கள் எங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் அம்மாவும் கூட குழந்தையும் உட்காந்துருந்தா புரிஞ்சுக்கணும், அந்த கல்ச்சர் எங்கேயுமே பைபிளில் சொல்ல. யார் சொல்லி கொடுத்தது? தம்மூஸ். தம்மூஸும் அவங்க அம்மாவும். யாரோட ஃபேமிலி அது? நிம்ராதோட ஃபேமிலி. இட் கேன் நெவர் மிமிக் கிறிஸ்டியானிட்டி.
It says that Tammuz is the savior, but Bible says Christ is the savior. சிலுவையில் தொங்கின இயேசு தான் உங்களை காப்பாற்றுவார தவிர அம்மா மடியில் உட்காந்துக்கிற இயேசு நம்மளை காப்பாற்ற மாட்டார். ஆக இது எங்கேருந்து வருதுங்க? தம்மூஸ். எவ்வளோ எப்படி பாபிலோன், அதுதானே சொன்னேன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா வழிபாடுகளுக்கும் துவக்கத்தின் இடம் எது? அந்த பாபேல் கோபுரம். அவன் பற்ற வச்ச தீ தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. கானானிய கடவுளாகிய பாகால் என்று சொல்லுகிறோமே, அந்த பாகாலம் யார் தான்? தம்மூஸ். நம்ம தீர்க்கதரிசிகள் கையில் போனோம்னா, ஒரு நிமிஷம் இருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்துட்டோம்னா பட்டு பட்டுன்னு அடிப்பார் கன்னத்திலே. பார்க்கலாமா? எசேக்கியேல் 8:14 தம்மூஸ் வந்து செத்துட்டானா. கவனிங்க, இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னா, தம்மூஸ்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து தம்மூஸ் மேலே கோவப்பட்டு அடிச்சு சாவடிச்சு போட்டாங்களாம். அதனால் அவன் வந்து கீழே போயிட்டானா நரகத்துக்கு. அதனால் ஜனங்க கோயிலுக்கு போவாங்க, தம்மூஸ் கோயிலுக்கு. எதுக்கு போவாங்களாம்? அழறதுக்காக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி போகிற கூட்டத்தை சந்திக்கிறார். 8:14 படித்து பாருங்கள். எசேக்கியேல் 8:14. நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி எவ்வளோ டென்ஷன் ஆகிறார் மட்டும் படிங்க. 8:14 எல்லாம் பவர்ஃபுல் ப்ராஃபிட்ஸ் படிக்கிறேன். என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போக பண்ணார். இதோ படிங்க, அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிகமான அருள்பொருள்களை இன்னும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கு பலிபீடத்திலே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை தங்கள் கீழ் திசைக்கு நேராக திருப்பினர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டினார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோடனே காரியத்தை நடப்பேன், என் கண்கள் தப்ப விடுவது இல்லை. என்ன பண்ணியிருப்பார் நினைக்கிறேன்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி பின்னி எடுத்திருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில், சாலமோன் கட்டின ஆலயத்தில் ஆவியாக இருக்கிற தேவன் சாலமோன் காலம்லாம் போயிட்டு, இந்த உசியா ராஜா அந்த ராஜாக்கள்லாம் போயிட்ட பிறகு எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இது யாருங்க? எசேக்கியேல் தீர்க்கதரிசி எந்த பீரியடில் வாழ்ந்தார் உங்களுக்கு தெரியுமா? நேபுகாத்நேச்சார் உலகத்தை ரூல் பண்ணும்போது. புரிஞ்சிங்க, கன்ஃபியூஷன் இல்லையே. எப்போ? தாவீது காலத்தில் இல்லை, தாவீதுக்கு அப்புறம் நிறைய வருஷம் கழிச்சு, ஏறக்குறைய 500-600 வருஷம் கழிச்சு எசேக்கியேல் வாழ்கிறார். அப்போ சூப்பர் பவர் இஸ்ரேல் கிடையாது. யார்? நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சார் 3 முறை வந்து இஸ்ரேல் அடிச்சுட்டு போனான். அப்போ நமக்கு இஸ்ரேலே கிடையாது, யூதா நாடு தான் இருந்துச்சு. 2 கோத்திரம் தான். அடிச்சுட்டு போனான். 20 வருஷத்தில் எத்தனை முறை வந்தான்? 3 முறை. மறக்க மாட்டீங்களா? 20 வருஷத்தில் எத்தனை முறை வந்தான்? ஆமாம், கிறிஸ்துக்கு முன்னாடி 700 BC, இயேசுக்கு முன்னாடி. ஓகே, எத்தனை முறை அடித்தான்? 3 முறை அடித்தான். இந்த 3 முறை அடிக்கும் போது முதல் முறை வந்து சிம்பிளாக அடித்தான். கோல்டுகள்லாம் எடுத்துகிட்டு படித்த பிள்ளைங்க, பணக்கார பிள்ளைங்க, ராஜா குலத்து பிள்ளைங்க, இன்டெலிஜென்ட் பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டான். கப்பம் கட்டுங்கடான்ட்டு போயிட்டான். அன்றைக்கி அந்த பீரியடில் 3 ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. யோயாக்கீம், சிதேக்கியா, 3 பேர். இந்த 3 பேர் தான் பயங்கரமான ஆளுங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, உங்கள் யோசியா ராஜாவோட பசங்க. உங்கள் யோசியா ராஜா வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பார். அவர் அருமையான ராஜா. அவர் வந்து எங்கேயோ ஊரில் சண்டை நடக்கிறதுக்கு போய் செத்து போயிடுவார். பார்வோன் நேக்கோ பாபிலோன் கூட சண்டைக்கு எகிப்தின் மன்னன் போகும்போது இந்த ராஜா பார்டரில் நீ ஏன் சண்டைக்கு போகிறேன்னு கேட்டுன்னு போவார். அவன் சொல்லுவான், வராத, நான் கோபமாக இருக்கேன் போது. இவர் எதிர்த்து தட்டி கேட்க போவார், ஏன் இந்த பக்கம் போகிறேன்னு கேட்க போவார். அவன் பார்த்து தான் அடிச்சு போட்டுருவான். பைபிளில் வாழ்ந்த கர்த்தருக்கு பயந்த ராஜாக்களில் நல்ல பேர் போற்ற உங்கள் யோசியா ராஜா சாதாரணமாக ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிற மாதிரி செத்து போவார். அவர் பாடி இஸ்ரேலுக்கு வரும். உங்கள் எரேமியா தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு புலம்பல் பாட்டு பாடியிருப்பார். பாலிட்டிக்ஸே மாறிடும். நல்ல ராஜா போன பிறகு 3 பிள்ளைங்க, ஒஸ்டான பிள்ளைங்க, யோயாக்கீன், சிதேக்கியா. ஆமேன். ரொம்ப கெடுத்துருவானுங்க. ஆலயத்தை ஃபுல்லாக யாருக்கு அழ விட்டானுங்க? தம்மூஸுக்கு அழ விட்டுக்கிறானுங்க. இந்த நேபுகாத்நேச்சார் 3 முறை படம் எடுத்தான்ல, ஃபஸ்ட்டு தானியேல், சாத்ராக், மேஷாக் ஆபேத்நேகோலாம் பிடிச்சிட்டு போயிட்டான். நம்ம எசேக்கியேல் சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனால் யாருக்கு அழுதுனுக்குறாங்க சொல்லுங்கள்? தம்மூஸ்க்கு. தம்மூஸ் எங்கேருந்து வந்துச்சு? பாபிலோன்லேருந்து வந்துருக்குது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ ஒருவேளை நான் ஆலயத்தில் தம்மூஸை கொண்டு வந்து வச்சுட்டேன்னா யார் காப்பாற்றுவான்? பாபிலோன் வந்தால் காப்பாற்று. எவ்வளோ குழப்பம் இல்லை? ஆமென். The Bible is very clear. Babylon will fall. This classic religion of Babylon will fall. பிரம்மாண்டம். அப்பா, அந்த கோபுரத்தை பார்த்தியா? என்ன பிரம்மாண்டம், வானளவு இருக்கு, என்ன டெக்னாலஜி. எல்லாத்தையும் பார்க்காத என் மகனே, தேவன் ஆவியாக இருக்கிறார்.
உன்னை காப்பாற்றுகிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ அல்ல, அவர் ஆவியாய் இருக்கிறார். The spiritual world is more powerful than this physical world. எசேக்கியேல் தீர்க்கதரிசி protest பண்றார், சொல்றாரு, தம்மூசுக்கெல்லாம் வணங்காதீங்கடா, ரெண்டாவது டைம் வரான், ஆண்டவரை வணங்குங்கடா. ஆமேன். அப்புறம் ரெண்டாவது படையெடுப்பில் எசேக்கியேலே பிடிச்சி போயிட்டாங்க. அவரை தூக்கிட்டு போய் பாபிலோனுக்கு கூட போல. தானியேலாவது ஃபஸ்ட்டு வந்தவங்க பாபிலோனுக்கு போனாங்க. எசேக்கியேலாம் கூட்டு போய் கேபார் நதி கரையில் விட்டு போயிட்டான். அவள் தான் செகண்ட் டீம் போனவங்கள கூட்டின்னு போய் அந்த ஏரோப்ளைன் கிளம்பிச்சு, இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த கப்பல் கிளம்பிச்சு பாதியிலே விட்டு போயிட்டான். உங்கள் தீர்க்கதரிசி எங்கே உட்காந்துக்கிறாரு? கேபார் நதி கரையிலேருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதி முடிக்கிறார். ஆமேன். அப்போ ரெண்டு பவர்ஃபுல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் தான் எருசலேம் விழுந்துச்சு. ஒன்று எசேக்கியேல், இன்னொன்று எரேமியா. எசேக்கியேலை பிடிச்சின்னு போயிட்டாங்க, எரேமியா விட்டு போயிட்டாங்க. இப்போ உங்கள் எரேமியா தீர்க்கதரிசி இவனை பற்றி திட்டுறாரு பாருங்க, பார்க்கலாமா? எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், குயின் ஆஃப் ஹெவன். எரேமியா 7:18 எடுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்கிறதுனால கர்த்தர் நம்ம இன்னும் நல்ல தேவனை பற்றின இந்த வேதத்தை பற்றின ஞானங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். 7:18 எடுங்கம்மா. எரேமியா 7:18. இந்த வான ராக்கினி யார் தெரியுமா? குயின் ஆஃப் ஹெவன். இந்த தம்மூஸ் இருக்கான்ல, தம்மூஸோட அம்மா பேர் என்ன பேர்? நான் மறந்துட்டேன், எழுதி வச்சிருக்கீங்களா? அதான் எழுதி வச்சிங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு தான், எழுதி வைக்கல. சொல்லுங்க, அவங்க பேர் என்ன பேர்? எவ்வளோ நேரம் டைம் வேணும் உங்களுக்கு நான் தர்றதுக்கு? ஆக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் சும்மா அப்படி பேருக்கு உட்காந்துன்னு தூங்கின்னு இருக்கீங்க, எல்லாம் வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பேருங்க அவங்க பேர்? செமிராமிஸ். இந்த செமிராமிஸ் தான் வானராக்கினியா, குயின் ஆஃப் ஹெவன். எல்லாம் அது செத்து தொலைஞ்சிச்சு, ஆனால் பேர் என்ன விட்டு போயிருக்கு? வான ராக்கினி. ஆமென், ஹல்லேலூயா. வான ராக்கினி, ஷீ இஸ் த குயின் ஆஃப் ஹெவன். இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களா? அதிரசம் சொல்கிறாங்க, பணியாரம் சொல்கிறாங்க. எரேமியா சும்மா இருக்க மாட்டார், இவங்களுக்கு இன்சென்ஸ் வேறு, தூபம் வேறு காட்டுறாங்களா. அவரோட 44ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்து பாருங்களேன். இதே எரேமியா 7 மட்டும் இல்லை, 44 படித்து பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் வாய் இருந்து புறப்பட்ட, எரேமியா 44:17 படிக்கிறேன், புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வான ராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாக்கி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருப்போம். யாருக்கு போகிறாங்களா? வானராக்கினிக்கு. 18ஆம் வசனம், நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமல் அவளுக்கு பானபலிகளும் வார்க்காமல் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைப்பட்டது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி, படிங்க, அவளுக்கு பானபலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷனின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளே நமஸ்கரித்தோமோ? கேள்வி கேட்குறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி 20ஆம் வசனத்தில், அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படி மறுமொழி கொடுத்த சகல ஸ்திரீகளை புருஷர்களையும் நோக்கி எரேமியா பேசுகிறார். எரேமியா ஆர்கியூ பண்ணுறார், எரேமியா டென்ஷன் ஆகிறார், எரேமியா திட்டுறாரு. அவனுங்க எரேமியா திட்ட கேட்டுலாம் வாங்க போகிறதில்ல, எரேமியாவை அடித்து தூக்கி புதகுழியில் போட்டு போகிறானுங்க, கட்டி இறங்கிடுவாங்க தண்ணி இல்லாத கிணத்துல. ஆமேன். இதாங்க பாபிலோன். குரல் கொடுத்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிற மதம்தான் பாபிலோன். கிறிஸ்தவர்களை அழிக்கிறது தான் பாபிலோன். இவை எங்கே உட்காந்துருக்கிறாலாம்? திரளான தண்ணீர்களை. உங்கள் யோவானை கூட்டு போய் காட்டுற இந்த தேவதூதனை விளக்கம் கொடுத்துருவான். இந்த தண்ணீர்கள் என்றது திரளான ஜாதிகளாம். ஆமேன், ஆமேன். 4635 ஜாதி இந்தியாவில் இருக்கான். 4635. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்சஸ். இப்போ ஏறக்குறைய இன்னும் ஒரு 1000 கூட கூடியிருக்குமா. உலகம் ஃபுல்லாக எத்தனை லட்சம் ஜாதிகள் இருக்கும். அந்த ஜாதிகள் சொன்ன மாதிரி நதி மாதிரி தானே இருக்குது. நாங்கள் இது தான் சாப்பிடுவோம், நாங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் முடி வெட்டுவோம், நாங்கள் இப்படி தான் மீசை வைப்போம், நாங்கள் இப்படி தான் தாடி வளர்ப்போம், நாங்கள் இந்த மொழி தான் சாப்பிடுவோம், நாங்கள் ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடுவோம், நாங்கள் ஸ்பூனில் தான் சாப்பிடுவோம், நாங்கள் ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவோம், நாங்கள் தொங்க விட்டு சாப்பிடுவோம், நாங்கள் வெட்டி விட்டு சாப்பிடுவோம். கரெக்ட் தானேப்பா? இப்படி தான் கல்யாணம் பண்ணுவோம், இப்படி தான் புதைப்போம், இப்படி தான் ஆளுவோம். ஐயோ,
ஒரு நதி எப்படி ஓடுகிறதோ, ஜலம் எப்படி ஓடுகிறதோ, அது போன்று திரளான தண்ணீர்கள், திரளான ஜாதிகள் மேலே இவள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவ சொல்றா பாபிலோன் என்கிற அந்த 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 அதை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பாபிலோன் என்கிற அந்த மதம், அல்லது பாபிலோன் என்று சொல்கிற அந்த பட்டணம், பாபிலோன் என்று சொல்கிற அந்த மதம் சொல்கிறது, எவ்ரிதிங் இஸ் அண்டர் மீ. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, எவ்ரி ரோட் கோஸ் டு ரோம் அப்படின்வாங்களாம். எல்லா ரோடும் எங்கே தான் போகுமா? ரோடுன்னு ஒன்று இருந்தால் எங்கே போகுமா? அது ரோமுக்கு தான் போகுமா? அதுபோல் ரோமாபுரியின் தாய், இன்றைக்கி அவங்க ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குன்னு நான் சொல்ல சில விளக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்னவா? திரளான தண்ணீர்கள். நான் தான். இந்த கடவுளுக்கும் ஹெட் ஆஃபீஸ் நான் யார் தான்? நான் தான். அந்த கடவுளுக்கும், இந்த ஊருக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டுக்கும். கிறிஸ்டியன்ஸே, உங்கள்கிட்ட இடம் பிடிச்சிட்டேன். உங்கள் மதர் மேரி என்ற இமேஜினை போட்டிருக்கீங்க. யார் தெரியுமா? அது நான் தான். உங்கள் ஜீசஸ் வச்சுருக்கீங்க. ஜீசஸ் யார் தெரியுமா? தம்மூஸ் தான். பைபிளில் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா, ஒரு அம்மா படம், ஒரு குழந்தை படம் வச்சுட்டு, இந்த குழந்தை தான் ஜீசஸ்னோம்னா யாரை தான் வணங்குறோம்? பாபிலோன். திஸ் இஸ் ஃபால்ஸ் ரிலிஜன். ஆமேன். இது எப்பொழுது வெளிப்படும்? கடைசி காலத்தில் வெளிப்பட்டாக வேண்டும். அந்தை கிறிஸ்து காலத்தில் வெளிப்பட்டாக வேண்டும். பூமியில் உள்ள ஜனங்கள் they were drunk about it. நம்முடைய யோவான் அப்போஸ்தலனுக்கு முன்பதாக அந்த அந்த நம்முடைய தேவதூதன் சொல்லுகிறான், அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? வெறி கொண்டிருந்தார்கள். வேசித்தனமாகிய மதுவால் வெறி கொண்டிருந்தார்கள். ஆமேன். கார்ல் மார்க்ஸ் சொன்னாரா? கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கார். கார்ல் மார்க்ஸ், religion is the opiate of the masses. மதம் என்பதே ஒரு மயக்கம் தாண்டா அப்படின்னாரா. மதம் என்பதே ஒரு மது தான் அப்படின்னாரா. என்னவா? மதமே ஒரு மது. நான் சாமி கும்பிட போகிறேன், நான் பக்தியாக இருக்கேன், அதுவே ஒரு மதுவம். வேதம் மதத்தை நமக்கு சொல்லவில்லை, கிறிஸ்து என்கிற ஒருவருடைய மார்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டோம். ஹல்லேலூயா. they were made drunk from the wine of her fornication. அந்த மதத்தின் நடுவில் பாவமும் இருக்கிறதா. வெல் அக்செப்டட் ரிலீஜியஸ் சிஸ்டம். என்ன நடக்குதோ அது ஓகே, எப்படினாலும் பண்ணலாம், எந்த வழியிலையும் போகலாம், மோட்சம் எல்லா வழியிலையும் போகலாம். ஒருத்தனை கொன்னா கூட மோட்சம் போகலாங்க சொல்லுது பல இடங்கள். சாகடிச்சா கூட எங்கே போகலாம்? குழந்தைகளை கொன்றா எங்கே போகலாம்? இன்னும் பவர் கிடைக்கும். நாள் பார்த்தா என்ன பண்ணும்? பவர் கிடைக்கும். நேரம் பார்த்தா என்ன பண்ணும்? பவர் கிடைக்கும் என்றெல்லாம் பல விஷயங்களை சொல்கிறது. திஸ் அப்பியர்ஸ் டு பி அட்ராக்டிவ். திஸ் சீம்ஸ் டு பி ஸ்பிரிச்சுவல். அது ரொம்ப இருக்கு, பயங்கரமாங்க, உட்கார்ந்தாருன்னு வைங்க அப்படியே மோட்ச லோகத்துக்கே போயிடுவாருங்க அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வரும். திஸ் சீம்ஸ், பட் திஸ் இஸ் நாட் நெசசரிலி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வேதம் இன்றைக்கு நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டுகிறது. எல்லாம் எங்கே கூட்டும் போது? அந்த ஸ்திரீகளை தான் கூட்டு கொண்டு போகிறது. ஆமேன். இயேசு சொன்னார், ஒருவனும் பிதாவினிடத்தில் என்னை அல்லாமல் வரான் என்று சொன்னார். உங்கள் ரட்சகருடைய பேர் என்ன பேர்? இயேசு. அவர் சொன்னார், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய். இப்போ நம்ம யோவானை மறந்துடாதீங்க. யோவான் பார்க்குறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். கண்ணால் பார்க்கல, ஆவிக்குரிய கண்களால் பார்க்குறார். நம்ம கண்ணு ஒரு நாளில் பண்ணுறோம், மூடிடும். உங்களுக்கு தெரியுமா? கண்ணில் கேட்ராக்ட் வந்தாலே கண்ணு என்ன பண்ணுறோம்? கரெக்ட் தானே? கண்ணுக்கு போக ரத்தம் ஒழுங்காக போகலன்னா கண்ணுக்கு தெரியாது தானே? ஆமேன். தெரியாது, அவ்வளோதான். யாராலும் ஹெல்ப் பண்ண முடியாது. அது மாதிரிலாம் இன்னும் வரல நமக்கு கண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் நம்மை பரலோகம் கூட்டி கொண்டு போய் சேரும். ரத்தம் ஒரு நிமிஷம் போகலன்னா இந்த கண் பிளைண்ட் ஆகிடும். ஆனால் இந்த கண்கள், யோவான் ஆவிக்குரிய கண்களினால் அவன் கொண்டு போகப்படுகிறான். ஆவிக்குரிய அனுபவத்தில் அவன் காண்கிறது என்னவென்றால் 3ஆம் வசனம், ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். ஆமேன். இன் ஸ்பிரிட் ஹி வென்ட் டு வில்டர்னஸ். அப்போ ஆவியில் கூட எங்கே போகலாம்? வனாந்தரத்தில் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களினால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டு. இதை நீங்கள் எங்கே படிச்சீங்க? ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கா? வெளிப்படுத்தல் விசேஷம் மார்னிங் டிவோஷன் அட்டன் பண்ணவங்களாம் பாருங்கள். இங்கே என்னென்ன சொல்லியிருக்கு? 7 தலை படுங்க 10. எங்கே படித்தோம்? வாங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 1ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். பின்பு நான் கடற்கரையில் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல்
சமுத்திரத்துலேருந்து ஏறி வந்துச்சு. இப்போ பார்த்தா எங்கே உட்காந்துக்குது பாங்கம்மா, வனாந்தரத்தில் இருக்குது. எங்கேருந்து ஏறி வந்துச்சு? நீங்கள் உங்களை யோவான் மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. நான் என்னை யோவான் மாதிரி நினச்சிக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு ஐடியா வருது. நீங்கள் தான் யோவான். 13ஆம் அதிகாரத்தில் எங்கே பார்த்தீங்க? அது எங்கே இருந்துச்சு? கடலில். ஆனால் பார்த்தீங்க, பீச்சுக்கு போனீங்க, அங்கே பார்த்துட்டீங்க. இப்போ பார்த்தா எங்கே வந்துருச்சு? சஹாரா பாலைவனத்தில் வந்து உட்காந்துன்னு இருக்குது. எப்படி வந்துச்சு இது? வந்திருக்கு. ஓகே, நடத்தினான். அப்பொழுது 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்காந்துருக்கா. இந்த லேடி எங்கேருந்து வந்தான்னு தெரில. பார்த்தா யார் உட்காந்துருக்கா? a woman, ஒரு ஸ்திரீ. ஊழியக்காரங்க இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஸ்திரீ 7 தலை 10 கொம்பு 10 கிரீடம் வச்சிருக்கிற இதுதான் அந்த கிறிஸ்துவனுடைய டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கும். அட் டைமில் உட்காந்து எத்தனை அடக்குறாங்க? 7 தலை. வா, நம்ம கையில் ஒரு கார் கொடுத்து ஒரு ஸ்டேரிங் கொடுத்தாலே எங்கன்னா இடிச்சிடுறோம். அட் அ டைமில் 7 ஸ்டேரிங் கொடுத்தா என்ன பண்ணோன்னு எனக்கு தெரில. அதனால தான் இடிபாடுகள் நடுவில் தான் அவனுடைய ஆட்சி நடக்க போகுது. அவன் ஒன்றும் ஒருத்தரையும் வாழ வைக்க போகிறதில்ல, இடிச்சு சாவடிக்க தான் போகிறான். அந்த கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிற அந்த 7 வருஷமும் ரத்த கலரி தான். பண்ண முடியுமா அங்கிள்? 7 ஸ்டேரிங் ஒன்றா வச்சு ஓட்ட முடியுமா? 7 வண்டியை? முடியாது. உன்னால் முடியாதுரா சாத்தானே. உன்னோட டிக்டேட்டர்ஷிப்புக்கு என்ன தான் அழிவு? டிக்டேட்டர்ஷிப் இஸ் அ ஃபெயிலியர் மாடல். எல்லாத்தையும் அடக்குவேன் என்பது ஃபெயிலியர் மாடல். ஒரு சைடு ஆனால் அவளுக்கு எல்லாம் கண்ட்ரோலில் வருகிறது. ஷீ இஸ் டைரக்டிங் த பீஸ்ட். இந்த மிருகத்தையே நடத்துகிறா. ஆமேன். எப்படி நடத்துகிறா? அராஜகத்தில். இவளுடைய உடையை பற்றி சொல்கிறது. அந்த ஸ்திரீ, மிருகத்தை பற்றி படிச்சிட்டிங்க. கடலில் இருந்த மிருகம் எங்கே வந்துட்டுக்குது? சஹாரா. அந்த எக்ஸாம்பிள் அந்த வேர்டு சொல்கிறேன். ஏதோ ஒரு பாலைவனத்தில் வந்திருக்கு. அந்த ஸ்திரீயோட ட்ரெஸ்ஸு பாருங்கள், ரத்தாம்பரம், சிவப்பான ஆடை, பொன்னு ரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்படினாலும் அசுத்தங்களினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தையும் தன் கையில் இப்படி. அவளை பார்க்கும்போதே தெரியுது, இவள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, கல்யாணத்துக்கு போட்டு போகிற ட்ரெஸ் இல்லை, பிறந்தநாளுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இல்லை, ஆஃபீஸ் போட்டு போகிற ட்ரெஸ் இல்லை, இது தப்பு பண்ண போடுற ட்ரெஸ்ஸு. வச்சிருக்கிற கோல்டு நல்லா சம்பாதிச்ச கோல்டு இல்லை, கையில் வச்சுக்கிற ட்ரிங்க்கு, அவள் குடிக்கிறாள் அந்த ஒயின்னு, இது இவ மட்டும் குடிச்சதில்லை, இவ கூட பாவம் பண்ணுறவங்களாம் குடிக்கிற ஃபில்தினஸ், ஃபார்னிகேஷன், அபாமினேஷன், பாவத்தினால் நிறைந்தது. பட் காஸ்ட்லி, பட் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப விலைங்க, ரொம்ப பணங்க, ரொம்ப ஆடம்பரங்க, ரொம்ப காஸ்ட்லிங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? பாவம் பண்ணுறாங்க. கரெக்டா? நம்ம என்ன பார்ப்போம்? அந்த கோல்டை பார்ப்போம், சில்வரை பார்ப்போம், அந்த பணத்தை பார்ப்போம், அந்த ஆடம்பரத்தை பார்ப்போம், அந்த உடையை பார்ப்போம், அந்த அழகை பார்ப்போம். தேவன் எதை பார்ப்பார்? அங்கே என்ன அக்கிரமம் நடக்குது அதை தான் பார்ப்பார். அவளுடைய நெற்றியின் மேல் எழுதப்பட்டிருக்கிறதா, அவ நெற்றியின் மேலே பாருங்கள், நிறைந்த பொற்பாத்திரத்தினால் மேலும் ரகசியம். ஆமேன். இந்த ரகசியம் மட்டும் உங்கள் தமிழ் பைபிளில் ஹைலைட் பண்ணியிருக்கு தானே, டார்க்காக இருக்குது தானே. படிங்க. மகா பாபிலோன் வேசிகளும் பூமியில் உள்ள அருவருப்பலுக்கும் தாய் என்னும் நாமம் அவன் நெற்றியில் எழுதப்பட்டுச்சு. பேர் எழுதுச்சா? என்ன பேர்? பாபிலோன். நான் தான் செய்தி துவக்கத்திலே சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் பாபிலோன் தேடின்னு போனீங்கன்னா பாபிலோனே இல்லை. அது இடிபாடுகள் நடுவில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது. ஆனால் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி உலகெங்கும் இருக்கா இல்லையா? அங்கே தொங்குனது தான், அங்கே தொங்குன வழிபாடுகள் தான் உலகெங்கும் இருக்குது. கர்த்தர் இன்றைக்கு வேரோடு அழிக்க போகிறார். ஆமேன். இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பொருள் இருக்குது, இவ்வளோ ஆடம்பரம் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லிருச்சு, அவளை ஒரு பெண்ணாய் சொல்லவில்லை, வேசி என்று சொல்லுது. In spite of all her glamour, in spite of all her influence, in spite of all her power, she is nothing but a prostitute. பாபிலோனே, உன் வழி, உன் பணம், உன் ஆடம்பரம் எல்லாமே அக்கிரமம் தான்டா. உன் பணத்தோடு நீ மாண்டு போ. ஆமேன். நம்ம ஏற்கனவே வேறொரு ஸ்திரீயை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அது எந்த சாப்டரில் படித்தோம்? 12ஆம் அதிகாரம் ஓப்பன் பண்ணிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரன், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. கொஞ்சம் யோசிங்க. ஒரு லேடி தலையில் என்ன வச்சுக்கிறா? உடம்பு ஃபுல்லாக சூரியன், காலு கீழே சந்திரன், 12 நட்சத்திரம் போது எங்கேயோ இஸ்ரேல் மாதிரி இருக்குல்ல?
அந்த யோசேப்பு ஒரு கனவு கண்டிருப்பார் பார்த்தீங்களா? அப்பா எனக்கு முன்னாடி சூரியனோ சந்திரனோ 12 நட்சத்திரமோ வணங்குச்சுன்னு சொல்லியிருப்பார். ஞாபகதா? ஏதோ மாறி இருக்குல்ல. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அவள் கர்ப்பம் தரித்து பிரசவேதனைப்பட்டு பிள்ளை பெறும்படி அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலை 10 கொம்பு. அங்கேயும் இருக்குது. இது வலு சர்ப்பம். 13ஆம் அதிகாரத்தில் மிருகம், இது வலு சர்ப்பம். அப்போ மாறி மாறி வருது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஸ்திரீயை பற்றி தான் படிக்கிறோம். இப்போ பார்க்குற ஸ்திரீ, இன்றைக்கி 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குற ஸ்திரீ பாபிலோன் பாவத்து மேலே உட்காந்துக்கிறா. ஆனால் இன்னொரு ஸ்திரீ இஸ்ரேல். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற அந்த குழந்தை தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்மளை அவன் தொடவே முடியாது. அல்லேலூயா. பொய் மதத்தை காட்டி நம்மளை இழுக்கிறான், நமக்கு தெரியும். மாஸ்ட் மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் வேற, நம்ம வேற. அல்லேலூயா. இவ இப்போ இந்த ஸ்திரீயோட கன்ஃபியூஸ் ஆகல. அது 12ஆம் அதிகாரத்தில் வேற படித்தோம். இந்த ஸ்திரீ என்ன சாப்பிட்றாலாம்? பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினால் நல்லவர்களை அழிப்பாள், நல்லவர்களை கொல்லுவாள். நீங்கள் நல்லவங்கன்றதுனால ஜெயிப்பன்னு நினச்சின்னு போகிறீங்க. திருச்சபையை நீங்கள் நல்லவங்கன்றதுனால ஜெயிக்க மாட்டீங்க. உங்கள் கூட வல்லவர் இருக்கிறதுனால தான் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. உலகத்தில் நல்லவர்கள் வாழ்ந்ததே இல்லை. நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, கொண்டாங்க. நல்லவன் பேக்கு தட்டி கேட்குறவன் எல்லாரையும் கொண்டாங்க. எப்போ தெரியுமா வாழ்வான்? கர்த்தரோட துணையோட கூட தான். நல்லவனாகிய தாவீது கெட்டவனாகிய கோலியாத்துக்கு முன்பதாக நின்றான். என்ன சொன்னான்? நான் நல்லவன், நீ கெட்டவன், நான் வாழ்வேன், நீ சாவன் சொல்ல. அந்த வல்லவர் என்னோடு கூட இருக்கிறதினால் உன்னை மேற்கொள்வேன் என்று சொன்னான். நீங்கள் நல்லவன் என்பதற்காக ஜெயிப்பீங்கன்னு சொல்லாது நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால பிசாசை ஜெயிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். 2 வசனம், 1:1 2 ஆயுதம். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், தேவனுடைய சாட்சியின் வசனம். அல்லேலூயா. பார்த்தா யோவானுக்கு காட்டுறாரு. யார் உட்காந்துருக்கா? அந்த லேடி உட்காந்துருக்கிறா, பாவம் செய்கிறா. ஆனால் யாரை சாகடிக்கிறா? இன்னொரு பாவம் பண்ணுறவங்களை பண்ணல, பரிசுத்தவான்களை கொலை செய்கிறாள், தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறார். இயேசுனுடைய சாட்சிகளின் ரத்தத்தையும் என்ன பண்ணுறா? குடித்து வெறி கொண்டிருக்கிறார். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் நினைக்கிறேன் யோவான் அப்போஸ்தலன் இப்படி கை வச்சுன்னு இருந்திருப்பார். அப்பனா யோவான் ஸ்நானக இந்த டீம் தான் போட்டிருக்கா. அப்பனா எங்கள் அண்ணன் யாக்கோபு, புரியுதுங்களா? இவங்க அண்ணன் பேர் என்ன பேர்? யாக்கோபு. யாக்கோபு பட்டய கருக்குனால வெட்டினது யாரு? ஏரோது. புரியுதா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? இவங்க அண்ணன் யாக்கோபை பட்டய கருக்குனால வெட்டினது யாரு? வெட்ட சொன்னது யாரு? இந்த இவ தான், இந்த பாபிலோன் தான். இப்படி ஆயிட்டார். he was amazing. Hey, this is false religion, this is pseudo church, this is religious error, this is persecution. இதுதான் ஒரு மாபெரும் அழிவுக்கு காரணம் என்பதை கண்டுபிடிக்கிறான். ஹல்லேலூயா. இது பொய்யின் மதம், இது false religion. ஆமென். அடடடடடா. தெரிஞ்சிருந்தா எத்தனையோ உயிரை காப்பாற்றி இருக்கலாமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஏதாவது ஒரு வசனம், சாட்சியின் வசனம். கர்த்தர் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சினேன். இதில் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. எதையும் போய் தட்டி கேட்டு ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். யோவான் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாய் நிற்கிறார். உங்களுக்கு தெரியுமா? த லாஸ்ட் அப்போஸ்டல் ஹூ இஸ் லிவிங். மீதி பேரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? செத்துட்டாங்க. தானாக சாகலைங்க, சாகடிக்கப்பட்டாங்க. யோவானுக்கு எல்லா நியூஸும் வந்திருக்கும். பேதுரு செத்துட்டார், தோமா செத்துட்டார், அந்திரேயா செத்துட்டார், பிலிப்பு, ஸ்தேவான், பவுலு செத்துட்டார். எல்லாரும் செத்துட்டாங்க. கொண்டாங்க. பாபிலோன். ஆமேன். கூட யார் இருக்கிறது? தேவதூதன் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுகிறான். இப்போ தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளுடையதுமாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு. we want secrets. என்னது? எப்படி இவளுக்கு இந்த பவர்? ஆமேன். சொல்கிறேன், வா. சொல்லுகிறேன், வா. சொல்கிறேன், வா. ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். சொல்ல போகிறார். படிக்கலாமா? நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது, நாசமடைய போகிறது. உலக தோற்றத்துக்கு முதல். அப்படி இருக்கலாம். இந்த மிருகத்தை பற்றி படிச்சிடலாம். முன்னே இருந்துச்சான், இப்போ
அப்போனா இருக்கு, காணாமல் போயிடுச்சா, அடி வாங்குச்சா, ஆப்ரேட் ஆச்சா? அந்த ஊரே இல்லை இப்போ. முன்னே இருந்துச்சானா இப்போ இல்லை. எங்கே போயிருக்கு? பாதாளத்துலேருந்து ஏறி வருகிறது. வர்றதே எதுக்கு தான்? நாசமடையும்படியா. சாத்தான் என்கிற மிருகமே, அந்தி கிறிஸ்து என்கிற மிருகமே, நீ வருவதே அழிவதற்காக. ஆனால் யார் அது அட்டாக் பண்ண போதான்? உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போறதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார். நீங்களும் நானும் உலகத்தை பார்த்து ஆச்சரியப்படும் போதெல்லாம் கவனிங்க, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். நான் ஏன் ஆச்சரியப்படுறேன்? ஐயா எத்தனை கோடி தெரியுமா அவர் வச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த கொஸ்டின் மார்க் ஒரு போட்டுக்கணும். நான் ஏன் ஆச்சரியப்படுறேன்? ஆச்சரியப்படலாமா வேணாமா? படக்கூடாது, படக்கூடாது. வச்சுக்கோ. என்ன சாப்பாடு தெரியுமா, என்ன பில்டிங் தெரியுமா, என்ன மாளிகை தெரியுமா, என்ன பங்களா தெரியுமா, ஆச்சரியப்படக்கூடாது. பேர் எழுதப்படாதவங்க தான் ஆச்சரியப்படுவாங்க. அந்த பணம் எனக்கு வேணுமே, நானும் உங்கள் கூட சேர்ந்துட்டா, நானும் உங்கள் டீமில் சேர்ந்துட்டா, நானும் உங்கள் ஊருக்கு வந்துட்டா, நீங்கள் பண்ணுறதை நானும் பண்ணிட்டா என்று போவோம். அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். திருச்சபையை நீ ஆச்சரியப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? இதுக்கு ஆச்சரியப்படக்கூடாது. ஆச்சரியப்பட மாட்டேன். ஆமேன். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்த அந்த மிருகம்தான் இந்த மிருகம். ஹல்லேலூயா. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஆமென். 7 மலைகள், 7 மவுண்டன்ஸ் என்று சொல்கிறது. சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ரோம் என்கிற பட்டணம் 7 மலைகள் மேலே கட்டப்பட்டிருக்கிறது, 7 குன்றுகள் மேலே கட்டப்பட்டிருக்கு, இதுதான் என்று சொல்லுகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக போப் ஜான் பால் II என்பவர் இருக்கும்பொழுது ஒரு கூட்டம் நடத்தினார். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து, எல்லா கடவுள்களையும் ஒன்றிணைத்து, இந்த தம்மூஸ் அந்த டீமு, நம்ம இந்தியாவிலேருந்து போன புத்தர் எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டு, இஸ்லாமியர்கள் எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டு, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் பேசுது. எதை பேசுது? சமாதானத்தை பற்றி பேசுகிறது என்றெல்லாம் உரிமையாய் பேசி, இவர்கள் எல்லாம் மக்களுடைய பாதுகாப்புக்கு அவசியம் என்பதை அவர் என்ன பண்ணார்? பேசினார். ஹல்லேலூயா. 7 மலைகள், 7 தலைகள். ஆமேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து, எல்லாம் ஒன்றிணைத்து, எவ்ரிதிங் இஸ் அண்டர் மீ. என்னவா? ஆல் திங்ஸ் ஆர் அண்டர். கிறிஸ்தவம் கூட யார் கையில் தான் இருக்குது? என் கையில் இருக்குது. நீங்களும் நானும் ஒத்துக்க மாட்டோம். அப்போ சொல்லுவாங்க, நீ கிறிஸ்டியனே கிடையாது. ஆமேன். இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவர் என்கிற பேரை அதிகமாக நம்ம பெறுறோமா, இல்லை ரோமாபுரியர்கள் பெறுறாங்களா? சொல்லுங்கள். அதிக பேர் யார் வாங்கிறது? ரோமாபுரியர்கள். அவங்க யாரை சொல்லுவாங்க? பாபிலோனு தான் காட்டுவாங்க. அவங்க வானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு உலகத்திலிருந்து ஏதோ ஒரு காற்றோ கருப்போ வந்து அவர்களை காப்பாற்றும் என்று. நீங்கள் நானும் பேரே சொல்கிறோம், என்னை காப்பாற்ற இயேசு வருகிறார். முதல் முறை ரகசிய வருகையில் திருடனை போல வருகிறார். 2வது முறை பகிரங்கமாக வருகிறார். ஒலிவ மலையின் மீது கால் வைப்பார். அப்பொழுது நான் அவரோடு கூட இருப்பேன். இந்த 7 ராஜ்யங்கள், இந்த 7 ராஜ்யங்களை பற்றி சொல்லுகிறது. 7 ராஜாக்கள்ல 5 பேர் விழுந்துட்டாங்களா? எத்தனை பேர் விழுந்துட்டாங்க? 5 have passed. யோவான் காலத்தில் 5 பேர் விழுந்துட்டாங்க. புரிஞ்சுக்கணும். யார் காலத்தில்? யோவான் காலத்தில் சூப்பர் பவராக இருக்கிற ஒரு 5 பேர் சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க வேணும்னா. ஈஜிப்ட் 2000-3000 வருஷத்துக்கு மேலே உலக சூப்பர் பவர் அவங்க தானா. உலகத்தை பல ஆயிரம் வருஷம் ஒரே நாடு ஆண்டுச்சின்னு சொன்னால் நம்புவீங்களா? அது எது? எகிப்து. அதிகமாக உலகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு நாடு உண்டென்றால் எகிப்து. 2வது உலகத்தை ஆட்சி செய்ய வந்த ராஜ்யம் அசிரியா. இந்த அசிரியர்கள் தான் இஸ்ரவேலை அழிச்சாங்க. இஸ்ரவேலை எத்தனை கோத்திரத்தை அழிச்சாங்க? 10 கோத்திரத்தை. ரியல் எஸ்டேட் என்று சொல்லி அடுத்தவங்க லேண்டை தாம் பேரில் பட்டா பண்ணிக்கிற டெக்னாலஜியை கொடுத்தது யார் தான்? அசிரியா தான். அவன் அந்த இஸ்ரவேல் மேப்பை அழிச்சிட்டு அசிரியான்னு ஆக்கிட்டான். அந்த யூதா மட்டும் தப்பிச்சிருச்சு. ஆமென். கரெக்டாக. முதல் ஈஜிப்ட் படித்தோம், 2வது அசிரியா, 3வது பாபிலோனியா. பாபிலோன் ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் சூப்பர் பவர். அது அவர் கண்ட கனவுலே காணுவார் பாருங்கள். ஒரு சிலை, தலை பொண்ணுனால் இருக்கும், உடம்புலாம்
வெள்ளியிலான இருக்கும், வயிறு வெங்கலத்தில் இருக்கும், கால் இரும்பில் இருக்கும், பார்த்துருப்போமா? அது தானியல்னா சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த கோல்டு தலை நீ தான் சொல்லுவார். அதிலே தெரியுது அப்போ சூப்பர் பவர் யார் இருந்திருக்கிறாரு? பேபிலோன். பேபிலோனுக்கு பிறகு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். மேதியர்களும் பெர்சியர்களும் கூட்டாட்சி நடத்தினாங்க. மேதிய ராஜாவோட பேர் என்கிட்ட கேட்டிங்கன்னா தரியு, தானியல் புஸ்தகத்தில் சொல்லப்படுது. பெர்சியா ராஜாவோட பேர் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் ராஜா அகாஸ்வேரு ராஜா, எஸ்தர் ராணியோட ஹஸ்பண்ட். ஆமென். புரிஞ்சிச்சா? 4 ராஜ்யம் பார்த்தோம். எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அடுத்தது உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் மகா என்கிற பேரோடு அழைக்கப்படுகிற மகா அலெக்சாண்டர் நிறுவின கிரேக்க சாம்ராஜ்யம். 5 பேரும் சொல்லுங்கள், விழுந்துட்டாங்களா இல்லையா? ஆமீன். எங்கன்னா நம்ம ஊரில் மகா அலெக்சாண்டருக்கு ஒரு கட் அவுட் பார்த்தீங்களா? இல்லை தானே? அப்போ என்ன ஆகிட்டார் அவர்? விழுந்துட்டார். ஆமீன். 5 பேர், ஒருவன் இருக்கிறான். யார் இருக்கிறான்? அவன் யாராக இருக்கும் யோவான் காலத்தில்? இப்போ சொல்லுங்கள், இந்த சீஷர்கள்லாம் சாகடிச்சாங்களே, சாகடிச்சது யார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். வெரி குட், ரோமர்கள். அவன் என்ன பண்ணுறான்? இருக்கிறானா? இப்போ இருக்கிறானா? கரெக்ட் தானே? இவங்கள பற்றி படிக்கணும்னா அன்னைக்கு கத்தி தூக்கிட்டு உலகத்தை ஆண்டாங்க, இன்றைக்கி கையில் பைபிள் தூக்கிட்டு உலகத்தை ஆள்றாங்க. நம்ம பைபிளில் அவங்க ஒரு பைபிள் வச்சுக்கிறாங்க. கரெக்ட் தானே? பாண்டவர் என்ன சொன்னாலும் நடக்கும் தானே? கரெக்ட் தானே? அவருக்கும் தனியாக மிலிட்ரி இருக்குது தானே? அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும் தானே? அவர் சொன்னால் உலகத் தலைவர்கள் சல்யூட் போடுவாங்க தானே? அவர் உலகத் தலைவர்கள் தலைமையிலே கை வைக்க பவர் தானே? ஒருவன் இருக்கிறான். ஆமேன். இன்னும் இருக்கிறது. 5 பேர் வின்ட்டான், 6 இருக்கிறான். மற்றொருவன் இன்னும் வரவில்லை. அந்த 7வது ஆள் தான் அந்தி கிறிஸ்து. அழகாக யோவானை எழுதிட்டு போயிருக்காருல, ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா யோவான் அப்போஸ்தலனுக்காக? அருமையான ஒரு தேவ ஊழியன். ஆமேன். ஆமாம், இவ்வளோ ஒரு அருமையாக அந்த ஊழியக்காரன் 100 வயசில் எழுதுறாருங்க உங்கள் யோவான். நமக்கு 30-40 வயசுலேயே முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முடியல, லீவ் எடுத்துக்கிறேன், நான் அப்போ நோட்ஸ் எடுக்க மாட்டேன், பைபிள் எடுத்துன்னு வர மாட்டேன்றோம். இதெல்லாம் பத்மு தீவில் அமர்ந்து எடுக்கிறான். வெரி பவர்ஃபுல் பீப்புள். அவர் எழுதலைன்னா எப்படி இருந்திருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி யூதா இருக்குது, யூதாலையும் ஆமேன் போட்டு முடிக்கிறார். அந்த ஆமேன் நல்லா இருக்குதா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் போட்டு முடிக்கிற ஆமேன் நல்லா இருக்கா? ஆமேன். 8வது ஆள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே. அந்தி கிறிஸ்து. அவன் இன்னும் வர வேண்டும். வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். ரொம்ப வருஷம் கிடையாது, இவன் கொஞ்ச காலம் தான். இவங்களாம் ரொம்ப ரொம்ப வருஷம். அதான் சொன்னேன், ஈஜிப்ட் 3000 வருஷத்துக்கு மேலே, பாபிலோன் சில 100 வருஷம், மகா அலெக்சாண்டர் கூட 300-400 வருஷம், இந்த ரோமர்கள் 2000 வருஷத்துக்கு மேலே. அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமான மிருகமே எட்டாதவனுமா அவன் அவ்வேழுந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனும். இப்போ இவனுக்கு சப்போர்ட் யார் பண்ணுவாங்க? 7 பேரும் பண்ணுவாங்க. ஆமேன் ஆமேன். 7 வரலாமா? எகிப்தினுடைய அனைத்து கலாச்சாரமும் அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆமேன் சொல்லுங்க. அசிரியானுடைய அனைத்து கலாச்சாரமும் மதமும் பணமும் பொருளும் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணோம். பாபிலோனுடைய அனைத்து டெக்னாலஜியும் மதமும் பணமும் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணோம். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துடைய அனைத்து வழிபாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? அந்தி கிறிஸ்து சப்போர்ட் பண்ணோம். கிரேக்க ராஜ்யம் யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? நீங்களும் நானும் இந்த 5ல் எதில் இருக்கிறோம்? சரி, ரோமாபுரியிலேயே போய் ஒட்டிக்கலாம்னாலும் நம்ம போக முடியாது. அங்கே போனால் யாரை வணங்க சொல்கிறாங்க? ரட்சிப்பே மதர் மேரி தான்ட்டாங்க. நீங்கள் யார் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்கிறீங்க? இயேசு. அப்போ நீங்கள் அங்கே போய் சேர முடியாது. அப்போ இந்த 7 பேரோடும் நமக்கு கூட்டணியே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் மணவாட்டி திருச்சபையை இந்த சாத்தானுடைய காற்று கருப்பு கூட படாதபடி காப்பாற்றுவார். அவர் அவர்களை எடுத்துக் கொள்வார். The 8th one, இந்த 8வது ஆள், நீ இருந்ததும் நீ கண்ட படிங்க 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும். இவரே எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாரு. இப்போ கொம்புன்னா பயப்படக்கூடாது. 10 கொம்பு எடுப்பது 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்களை பற்றி நம்ம எல்லாருக்கும், இந்த 10 ராஜாக்கள் பற்றி நம்ம ஐயா மட்டும் சொல்ல, எப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் படித்தாலும் கூட தானியல் கூட படிக்கணும். தானியல் 2ஆம் அதிகாரம் 24லேருந்து 45 வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். படிச்சிடலாமா? 2:24 மட்டும் படித்து பார்ப்போம். தானியல் 2:24 ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராஃபட். டேனியல் 2:24. ஏன்னா
ராஜாவோட கட்டளை. பின்பு தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியகத்தில் போய் பாபிலோன் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். ஆமேன். போகிறாங்க, சொல்கிறாங்க. தானியேல் சொப்பலத்தை சொல்ல போகிறாரு. ஞானிகளாலும் சொல்ல முடியாது. மறைப்பொருளை 28ஆம் வசனம், மறைப்பொருளை வெளித்துகிற தேவன் கடைசி நாட்கள் 28ஆம் வசனம் படிக்கிறேன். மறைப்பொருள்களை தானியேல் 2:28 வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாக நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனம், உம்முடைய படுக்கையும், உம்முடைய தலைமை உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். கனவை நம்ம தானியேல் தீர்க்கதரிசி சொல்ல போகிறாருங்க. உங்கள் கனவில் என்ன வந்ததுன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த ராஜாவோட கனவில் என்ன வந்துச்சுன்னு உங்கள் தானியேல் சொல்ல போகிறார். தானியேல் ஒரு ஹீப்ரூ பேசுகிற ஆள். அவன் ஒரு கல்தேய மொழி பேசுகிறவன். ஹீஸ் அன் கால்தியன். நம்ம தானியேல் அவன் கல்தேய மொழியில் கண்ட கனவை ஹீப்ரூ மொழியில் உள்ள இந்த மனுஷன் சொல்ல போகிறான். படுக்கையின் மேல் படுத்திருக்கையில் 29ஆம் வசனம், இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்கிற நினைவுகளும் முக்குள் எழுந்தது. பாபிலோன் ராஜாக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சா, இனிமேல் என்ன நடக்கும், நம்ம எல்லாருக்கும் நடக்க தெரிஞ்சதா இல்லையா, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியலையே, பெட்ரோல் விலை, கேஸு என்னான்னு தெரியலையே, சண்டை நடக்குது, ஏறிட்டா கூட பரவாயில்ல, கிடைக்காம போயிட்டா எப்படி, அதனால் ஒன்று பண்ணுவோம், எம்டி வச்சு வாங்கிடுவோம்னு நினைக்கிறோம். இது போல் அவருக்கு தோணுச்சான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த கனவை கொடுத்தாராம். ஆமேன் ஆமேன். வெளியாக்கப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்ன கனவு கண்டாராம். பெரிய அந்த இமேஜ் இருந்தால் போட்டிருப்பா, நேபுகாத்நேச்சார் ட்ரீம். நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டார், பெரிய சிலை. ஓகே, அந்த சிலை எப்படி இருந்துச்சா, 31ஆம் வசனம், மிகவும் பிரகாசம் உள்ளதாக இருந்தது, அது எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. டேனியல் 2 இமேஜின் மட்டும் போடுமா வந்துடும். பார்த்து கொண்டு இருக்கும் போதே இவ்வளோ பெரிய இது, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் இல்லை, கல் நிறைய இருக்குது, நீங்கள் பேக்க போகிறீங்க, எவ்வளோ சைஸை பேக்க முடியும்? ஆமாம், இவ்வளோ பெரிய கல் பேக்க முடியுமா? இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சைஸ் எடுத்துப்போம், பெயர்க்கப்படாத அளவுக்கு, அவ்வளோதான். இவ்வளோ பறக்கலாம், இது கொஞ்சம் பெருசாகுது, பெயர்க்க முடியாத ஒரு கல், அவ்வளோதான் அந்த சைஸ் கல். கல்லோட சைஸ் எவ்வளோதான், இவ்வளோதான். இந்த கல் உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்மான பாதங்களில் மோதி அவைகள் என்ன பண்ணிச்சான், நொறுக்கி போட்டுருச்சான். மொத்த சிலையும் உடஞ்சின்னாச்சு. நான் நினைக்கிறேன் நம்ம ஷார்ட் புட் த்ரோ பண்ணுவோமே, கரெக்ட் தானே, அந்த ஷார்ட் புட்டு அந்த குண்டை தூக்கி பில்டிங் மேலே அடிச்சா பில்டிங் உடையுமா, அது உடையுமா, பில்டிங் தான் உடையும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சான். அடித்து உடச்சி இரும்பு, கோல்டு, களிமண், வெள்ளி எல்லாத்தையும் என்ன ஆக்கிருச்சான், நொறுக்கி போட்டு இந்த கல் பெரிய பர்வதம் ஆயிடுச்சான். இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு தூக்கமே வரல. ஏன்னா அந்த சவுண்டெல்லாம் எப்படி இருக்கும், டம் டமால் டமில் டும் என்றெல்லாம் சவுண்டு. நீங்கள் ஒரு மிசைல் லான்ச் பண்ணது போல் ஒரு சவுண்டு இருந்திருக்கும் போல், நடந்தேனே இருக்குது. இப்போ தான் அர்த்தம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற. 37, ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு பராக்கிரமத்தை கொடுத்தார், ஆகையால் அந்த பொற்கால ஆட்சி யார் தலை, நீரே. 38ஆம் வசனம், ஆமேன். உமக்கு பின் வருகிற ராஜ்யம் வரும், கீழ்த்தரமான ராஜ்யம் வரும், அதில் தான் வெள்ளி, இரும்பு, வெள்ளி, பிரான்ஸு, இரும்பு எல்லாம் வரும். 4வது ராஜ்யம் 40ஆம் வசனம், இரும்பை போல் இருக்கும். எல்லாவற்றையும் நொறுக்கி போன பிறகு இவைகள் எல்லாம் என்ன பண்ணும், நொறுங்கி போ. 41ஆம் வசனம், பாதமும் கால் விரலும் எதில் இருக்குது, களிமண், உடனே பிடிக்கப்படும். இமீடியட்டாக தண்ணி பட்டதும் உடஞ்சிடும். கல் போய் உடைக்க தேவையில்ல, கல் இடிச்சுட்டு லேசாக உருண்டு வந்தாலே உடைந்து போயிடும். ஆமேன். இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் என்ன பண்ணும், எல்லாம் போயிடும். சம்பந்தம் கலக்காது, ஒருவரோடு ஒத்து போகவே மாட்டார்கள் அந்த ராஜாக்களின் நாட்களிலே. 44ஆம் வசனம், இதான் மெயின். ரெடியா, எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? 2:44 தானியேல். என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையில் பெயர்க்கப்படாமல் மலையிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும், படிங்க எல்லாரும் சேர்ந்து, வெண்கலத்தையும் பொன்னையும் நொறுக்கி நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மலமாக்கினதே தானோ என்றென்றைக்கு நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை இதன் அர்த்தம் நிச்சயம் என்றான். எல்லாரும் என்ன பண்ணாங்க, விழுந்து தேவனை அவன் என்ன பண்ணான், வணங்கி கொண்டான். இப்போ அவர் என்ன ஆக்கிட்டான், நேபுகாத்நேச்சார் தானியேல் என்ன ஆக்கிட்டான், பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டார். ஆமேன். அந்த ராஜ்யம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே நின்ற அந்த ராஜ்யம், ஆமேன், அதுதான் பாபிலோனை வீழ்த்த போகிற ராஜ்யம். அந்த ராஜ்யம் வேறு யாரும் இல்லை, ஆட்டுக்குட்டியானுடைய
ராஜ்யம். பார்க்கலாமா? 14ஆம் வசனம். இவர்கள் ஆமேன். ஒரு நிமிஷம். 13ஆம் வசனத்தில் அவங்களுக்கு ஒரே யோசனை ஆகிடுவாங்க. எல்லாம் அந்த 5 பேரில் வந்தவங்க ஒரே யோசனை. அந்த யாரு கூட சண்டைக்கு போடுவாங்க? ஆட்டுக்குட்டியான ஒரு ஃபுல் பாடி, ஒரு ஃபுல் ஸ்டாச்சு எது கையில் சண்டை போடு போகுது? இந்த கல் கையில். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் எப்படி இருப்பாரா? கர்த்தாதி கர்த்தா. 44ஆம் அதிகாரத்தில் தானே படித்தோம், தானியேல் 2:44. ராஜாவாக இருக்கிறபடியா அவர்களை சொல்லுங்க ஜெயிப்பார். சொல்லுங்க கர்த்தர் அவர்களை ஜெயிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த 7 பேரையும் ஜெயிப்பார். 7 பேருடைய கொள்கைகளையும் ஜெயிப்பார். ஆமென் சொல்லுங்க. 7 பேருடைய பொலிட்டிக்கல் சிஸ்டமையும் ஜெயிப்பார். 7 பேருடைய கல்ச்சரையும் ஜெயிப்பார். 7 பேருடைய ரிலிஜனையும் ஜெயிப்பார். ஆட்டுக்குட்டியானவரே ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உங்கள் தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உண்மை உள்ளவன். 3 கேரக்டர். நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உண்மை உள்ளவன். ஆமேன். அந்த வேசி உட்கார்ந்துக்கிற தண்ணி தான் ஜனங்களும் கூட்டங்களும் ராஜாக்களுமாம். ஆமேன். இந்த அந்த அந்த மக்கள் அவர்கள் மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்மாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரிப்பார்கள். அவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லை. இந்த பாபிலோன் ராஜ்யத்தை யார் அடிச்சுது? அவங்களே அடிச்சுப்பாங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எகிப்தை முழுமையாய் அழிப்பதற்கு திட்டமிட்டது யார் தெரியுமா? பாபிலோன். யாருங்க? பாபிலோனை முற்றிலும் அழிக்க திட்டமிட்டது யார் தெரியுமா? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அவங்கள முற்றிலும் அழிக்க திட்டமிட்டது யார் தெரியுமா? மகா அலெக்சாண்டர். அவர் அழிக்க திட்டமிட்டது யார் தெரியுமா? ரோமர்கள். ரோமர்கள் அழிக்க திட்டமிட போகிறது யார் தெரியுமா? இந்த 10 பேர் ஒன்றா சேர்றாங்களே அவங்களே மாற்றி அடித்து அவங்களே மாற்றி மாம்சத்தை என்ன பண்ணுவாங்க? படித்து கொள்வார்கள். யுத்தத்திலே மனித உடல்கள் சடலங்கள் அழிந்து சுட்டரிக்கப்படுகிறதை இன்றைக்கும் நாம் செய்திகளிலே கண்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக, ரொம்ப மோசமான நிலையில், படுபாதகமான நிலையில் அழிக்கப்படுகிற மிருகங்கள் போல எந்த மிருகத்துக்கும் அவ்வளோ ஒரு டிஸ்கிரேஸ் ஆகிறதில்ல. நம் மனித சடலங்கள் இந்த சண்டையில் அழிகிறதை பார்க்கும்போது கொலை நடுங்குகிறது திருச்சபையில். நாங்கள் ரோட்டில் ஹைவேல போகும்போது ஒரு சில அனிமல்ஸ் ரோட்டில் அடிபட்டு சாகுது, ஏதோ ஒன்று தான். ஆனால் இந்த யுத்தத்தில் பார்த்தோம், மிடில் ஈஸ்டில் மனித சடலங்கள் ரொம்ப கொடுமையாய் இருக்கிறது. வேறு யாருக்கும் இவ்வளோ டிஸ்கிரேஸ்டு டெத்து வருகிறது இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான். டிஸ்மெம்பர்மெண்ட், சில பாடியெல்லாம் அக்குவர் ஆணுவராக பிரித்து கொலை செய்கிறார்கள். மனிதன் அழிக்கப்படுகிறான். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க? அவர்கள் ஒரே யோசனையாக இருந்து அவங்களுக்கு தேவை நான் ஜெயிக்கணும், தேவை மிருகம் ஜெயிக்கணும், எங்களுக்கு தேவை பாபிலோன் ஜெயிக்கணும், தேவை இந்த ஸ்திரீ ஜெயிக்கணும், அழிகிறார்கள். திருச்சபையே, இந்த ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே யாம். உலகத்தையே தான் கட்டுக்கோப்புக்குள் ஒரு பட்டணம் கொண்டு வர போகுது. அந்த பட்டணம் எதுன்னு டிசைட் பண்ணல, ஆனால் பட்டணத்தோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டார். எது? பேபிலோன். பேபிலோன் இன்றைக்கு வந்ததில்ல, பழைய வலு சர்போ, பழைய சாத்தான். ஏவாள் ஆட்சியை ஏமாத்தினானே அவன்தான் நிம்ரோத்தை ஏமாத்தினான். அந்த நிம்ரோத் வழியில் பாபேல் கோபுரம் கட்டினானே, அது சாயலாகத்தான், அது வாயிலாகத்தான் இன்றைக்கு உலகெங்கும் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் வணக்கங்கள் தான் உலகெங்கும் இருக்கிறது. அது அழியும் என்று 17ஆம் அதிகாரம் சொல்லுது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்காக ஆண்டவர் நன்றி சொல்ல போகிறோம். எழுச்சி நிற்கலாமா? இனி எதையும் ஆச்சரியத்துடன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டியது அவர் வார்த்தையை, நீங்களும் நானும் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டியது அவர் ரட்சிப்பை, நீங்களும் நானும் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டியது அவருடைய திருச்சபையை. கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். வாங்க. ரீ ஷரா பாகாதா ரபா ராதா லாபா ஷதர் ரே தே லே கே தே ரே பே ஷே தே ரே பே ரே கே தே ஆராதா ரபா ஷதா ரபா ராகாதா லாபா ராஷா ரபா பாபா பாபா ராகா ரபா ரே 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 ஷி ரபா ரபா பாபா பாபா பா ரே கே ரே பே ரே பே ரே பே ரே பே ரே பே ரே 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 ஏ ரே ரே கே ரே 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 ரீ ஷர பாபா 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 ரே 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 ஷே ரே 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 ரீ தாலா பாபா பாபா பாபா
ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில அப்பா, நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜர், எங்கள் கர்த்தாதி கர்த்தர், நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பாபிலோன் விழுந்தது என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோமே. எங்களுக்கு முன்பாக பிசாசானவன் எதெல்லாம் ஆண்டவரே பாபிலோனை போல ஆண்டவரே ஈர்க்கும்படிக்கு கொண்டு வருகிறானோ அப்பா, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தினால் விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்கு சாத்தானானவன் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து மக்களை வஞ்சிக்கும்படிக்கு, பரிசுத்தவான்களை கர்த்தரை விட்டு பிரிக்கும்படிக்கு இங்கு அவன் யுத்தம் செய்கிறான். ஆனாலும் கூட அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். நம் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல கூட நமக்கு முன்பாக எந்தெந்த பாபிலோனை போல சத்ரு ஈர்ப்புகளை கொண்டு வருகிறான் என்பதை நம்ம சற்று யோசித்து பார்க்கலாமே. அநேக நேரத்துல நாமும் கூட பாபிலோனை பின்பற்றுகிறோம். பெருமையில, பாவத்துல, உலகத்துடைய காரியங்கள்ல பாபிலோன் விழுந்தது போல நாமும் கூட அந்த பிசாசுடைய வலையில நம்ம விழுந்து போகிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவரை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது
அவரை நாம் உண்மையாய் நாம் பின்பற்றும் போது நாம் கர்த்தாதி கர்த்தருடைய ராஜ்யத்துல நாம் கிட்டி சேர முடியும். இந்த நாளிலும் கூட இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்துக்கிறார். சாட்சியின் வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளலாமா? இந்த நாளிலும் கூட ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அவர் ஏவிக்கொண்டிருக்கிறார். 19th செஞ்சுரியில நம்மளுடைய மெகாலயா மாநிலத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பேப்டிஸ்ட் டீம் அவங்க சுவிசேஷத்தை பரவி அந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க காட்டுவாசிகள் நிறைந்த ஒரு பகுதியா இருந்துச்சு. அந்த இடம் தான் காரோ இனத்தை சேர்ந்த அந்த மக்கள். அவர்கள் எல்லாம் நரமாமிசம் சாப்பிடுகிற ஜனங்களாய் இருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த அமெரிக்கன் பேப்டிஸ்ட் டீம் ஆண்டவரை உறுதியாய் பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கடைசி காலத்துல எப்படியாச்சு அறியாத மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை விதைத்தார்களாம். அதற்குரிய பலனாய் ஒரு குடும்பம் மாத்திரம், நாக்சேக் என்கின்ற மனிதனும் அவனுடைய குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். அந்த நேரத்துல அந்த ஊர் மக்களுடைய தலைவன் அதை கேள்விப்பட்டு அந்த மனிதனையும் அந்த குடும்பத்தையும் கூப்பிட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற புதிய கடவுளை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறியே, இன்றைக்கு நீ அவரை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் மறுதலிக்காமல் அவர் உறுதியாய் நின்றாராம். அடுத்தது அவர் சொன்னாராம், இப்பொழுது உன்னுடைய பிள்ளைகளை நான் கொல்ல போகிறேன், இப்பயாச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பொய் என்று நீ மறுதலிக்க வேண்டும்னு சொல்லும் போது, என்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவன் போனாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொன்னாராம். இந்த பிள்ளைகளுடைய ஜீவன் போனது. அடுத்தது அவருடைய மனைவி இருந்தாங்க. அந்த மனுஷனை பார்த்து கேட்டாங்களாம், உன்னுடைய மனைவியுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ இயேசு கிறிஸ்துவ மறுதலின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், என்னுடைய மனைவி உயிர் போனாலும் என்னுடைய உயிர் போனாலும் நான் கர்த்தரை மாத்திரம் நான் பின்பற்றுவேன் என்று உறுதியாயிருந்தாராம். அவருடைய கண்ணுக்கு முன்பாகவே அவருடைய மனைவியும் கொன்று போட்டார்களாம். கடைசியா அந்த ஊர் தலைவர் அந்த நாக்சேக்க பார்த்து அவர் சொன்னாராம், உனக்கு நான் கடைசி வாய்ப்பு கொடுக்கிறேன், உன்னுடைய உயிரை நீ காப்பாத்தி கொள்ள வேண்டும் என்றா நீ ஆண்டவரை மறுதலின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், நான் இயேசுவை பின்பற்ற நான் துணிந்து நான் நிற்கிறேன், என்னுடைய உயிரே போனாலும் நான் கர்த்தரை மாத்திரமே பின்பற்றுவேன் என்றாராம். அந்த மனிதனையும் கொன்று விட்டார்களாம். ஆனாலும் கூட அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஆண்டவர் உருவாக்கினார். எதற்காக? இப்படி ஒரு ஆண்டவருக்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் இந்த மனுஷன் இறந்து போனான் என்று அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பினது. எழுப்புதலின் தீ பரவினதை நாம் பார்க்க முடியும். கடைசியா அவர் சொன்ன வார்த்தை, I have decided to follow Jesus. அந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த பாடல் உருவானது. I have decided to follow Jesus என்கின்ற பாடல் உருவாகி உலகமெங்கும் இன்றைக்கு பிரசித்தப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட அந்த நாக்சேக்க போல நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம ஆண்டவரே உறுதியாய் நாம் பின்பற்றுவோமா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் நாம் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்பாக இந்த பாபிலோனை போல இருக்கிற இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நம் கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது நாமும் அவரோடு கூட காணப்படுவோம். இந்த நேரத்துல கூட நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? எந்தெந்த காரியம் எல்லாம் பாபிலோனை போல நம்மை கொண்டிருக்கிறது, அவைகள் எல்லாம் உதறி தள்ள தேவனிடத்தில் பலத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளலாமா? நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். தகப்பனே, அப்பா, எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக சாத்தான் எப்படிப்பட்ட வஞ்சனையை கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு எல்லா
பாபிலோனுடைய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வீழ்த்திவிட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் உறுதியாய் நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. காணப்படுகிற பாபிலோன் போன்ற அருவருப்புகளை எங்களை விட்டு தூரப்படுத்துங்க. எங்க ஆவி ஆத்மா சரீரத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட மாயமாலமான ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரித்து அப்பா நாங்கள் நிலைத்து நிற்க ராஜாதி ராஜா நீர் எப்படி ஜெயம் கொண்டீரோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, எல்லா பாபிலோன்களையும் ஜெயிக்க எங்களுக்கு நீங்க பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.